What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? The brand new episode. Toss up மறுபடியும் வந்துட்டோம். உங்கள் toss up அண்ணன். அண்ணன் கூப்பிட முடியாது. இந்த வாரம் வந்து இந்த வாரம் இல்ல மாமா நாங்க ரெண்டு பேரும் இந்த வாரத்துக்கு மாமா. என்னாச்சு? நான் அவரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன். அவரா என்ன ஃபார்ம் பண்ற? அவுத்து விட்டு ஃபார்ம் பண்றியா? என்ன கொஞ்சம் கூட ஸ்டைல் பண்ண விட வேண்டியது. அப்போ ஓகே, அப்போ உனக்கு ஒரு கேர்ள் ஃபேன் பேஸ் இருக்கும்ல, அவங்கள பார்த்து நீ இப்ப ஒரு லுக் விட்டு அவரா ஃபார்மிங் பண்ண. ஒரு எடிட்டர் வந்து உனக்கு ஒரு பாட்டு போடுவாரு. Daddy's home னு சொல்லு. Daddy's okay, நீ படிக்க பாரு. The task is you are a guy coming out of prison after a long time. Prison தரந்துக்கிட்டு வரணுமே. Full scene சொல்லிரு. ஓகே. prison வர நீ கீழ பார்த்துட்டே வர, அங்க ஒரு பொண்ணு இருக்கு, அப்படியே நீ மேல பார்த்து அவங்கள பார்த்துட்டு ஒரே ஒரு சிரிக்கணும். ரொம்ப ரொம்ப ஆப்வியஸ் இருக்க கூடாது. அந்த சிரிப்புலயே வந்து எல்லாரும் வந்து செத்துறணும். எல்லாரும் வந்து அப்படியே இல்ல அந்த அழகுல மயங்கி அப்படியே அந்த இடத்துல எல்லாரும் பார்த்து ஓ what the fuck this guy is bad. அது 4 விதமா டோன் ஆச்சுக்கோ. what the fuck சோ நீ முடிவு பண்ணி நாள்ல ஒண்ணே டைம்ல பிரிசன்ல இருந்து வந்திருந்தீனா நீ வெரி பிடிச்சு வருவ. எப்படி அங்க போயிட்டு குட் பேட் அக்லி பாபு ஏகே வரும்போது அப்படியே மாசாந்தாரே நம்ம விண்டேஜ் ஹீரோ இஸ் பேக். அவருக்குள்ளே மேட்டர்லாம் நடக்கும். நீ பண்றா சரி நீ வந்து இப்ப இல்ல இப்ப நீ வந்து ஒரு கான்சர்ட்ல இருக்க உன்னை பார்க்க வந்துறாங்க. சோ அதான் நீ இந்த ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி இப்படி மேல அப்பனா நீ வந்து எனக்கு அந்த இது கொடுக்கணும். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மயிர உனக்கு இவ்வளவு கொடுத்துரு. அந்த ஜெக் பண்ணி அப்படியே குடிச்சு வந்து சரி நீ அசியூம் பண்ணு. அந்த ஃபீலிங் தான் வேணும். கண்ணு மூடி நான் கொடுக்கிறேன். கொட்டையில அடிப்பேன். கொட்டையில அடிச்சு அப்படியே ஃபீலிங் வந்து வருதுல. அந்த புட்பாட உள்ள ஃபீலிங் வந்துட்டேன். நான் மேல குதிச்சிட்டேன். இப்ப பாரு அங்க கேமரா அங்க இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் ஓரமா தான் பாப்பாரு. மைக்கேல் ஜாக்சன் இது நீ கிறிஸ் ஜாக்சன் கேஜே. இப்படி நான் நேரா பார்த்தா சப்பி மாதிரி இருக்கும். யார் சொன்னா? அது மூஞ்சிடா. அது வந்து கேமரா பண்ண முடியாது. சைட்டா அதுக்கு சைட்டுக்கு வச்சுக்கிறேன். சைட்டுக்காவா? ஓகே இப்போ வந்து ஓகே டைமிங் ரெடியா? ஓகே இப்போ வந்து கேமரா எல்லாரும் இங்க எடிட்டர் இங்க ஃபோக்கஸ் பண்ணு. and 3 2 1 BGM போடுறா. நாயகன் மீண்டும் வரா. இல்ல அம்மா வந்து போடுறா. 3 2 1 போடுறா BGM. பாத்துட்டேன். என்னமோ இந்த கேட்டரிங் கல்யாண சாப்பாடுல ரொம்ப நேரமா தாலி கடை திறந்து சாப்பாடு நான் உனக்கு போடுவது நான் நினைச்சது இல்ல 3 சான்ஸ் கொடுக்க இல்ல ஒரே ஒரு இப்ப வந்து இங்கே சொல்லுங்க பாரு. சரி பூனை நீ பண்றா. பண்ணு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இல்ல பண்ண இந்த மாதிரி எதுவும் பண்ணாது. 2 தடவை பண்ணியாச்சு. அவங்க எடுக்கிற மாதிரி அடி. 3 2 1 ஆக்ஷன். என்ன கிக்கிலிக்க பண்றீங்க? அவன் பண்ணும்போது அவன் டிஸ்டர்ப் பண்ணாம தான் நீ அவன் வாயால அவன் பண்ணனால தான் நான் வந்து சனம் பண்ண அது அதெல்லாம் தப்பு பண்ண முடியாது. ஓகே 3 2 1 again 3 2 1 ஆக்ஷன். இப்படிலாம் பண்ணி இருக்கற. இது எப்படி தெரியுமா? நம்ம ஸ்டேஜ் நிக்கும்போது லைட் அடிக்க தருமா? லைட் எங்க தெரியாது. லைட்லாம் மறைக்கணும். ஓ ஃபிளாஷ் அடிக்குறாங்க. இல்ல ஆச்சு அத வச்சுக்கோ. லைட் நம்ம மூஞ்சிக்கு அடிக்குமே. ஓ அப்படி. சோ இப்போ நீ பண்ணு. நீ பண்ணு. நம்ம டைரக்டர். இல்ல பண்ணல. எல்லாரும் சோ இந்த ஒரு கமெண்ட் நியாயமே இல்ல. தர்மமே இல்ல. இதெல்லாம் பாய்க்க முடியாது கைஸ். என்ன சாப்பிடுற மாதிரி நீ என்ன சாப்பிடுறியா? போன வாரம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு கமெண்ட் வந்து தம்ப்நெயில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்ப்நெயில் நல்லா இருக்கா? அந்த பண்ணு. ஓ அப்படியே. ஓ எஸ் ஆஃப் கோர்ஸ். இதெல்லாம் கேட்டு பிச்சை வாங்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க still waiting for Krish and தீபன்ஜி collab. அது நடக்காது. தீபன்ஜி வந்தா தான் collab. தீபன்ஜி எங்க வருது? தீபன்ஜி வரன்னு சொல்லி அவர் கொலப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே அப்புறம் that பொண்டாட்டி இல்ல fiancé. ஓகே I still என்னது? இது நீ சொல்ல போறியா இல்ல நீ சொல்லிக்கோ. I still need to get the law behind the iron Poonan.
Law. என்ன law? அது actually I really want to know the highest way. I guess something, but I really want to know what happened. Did you guys notice Poon's face every time they say higher? சொல்லுங்க எனக்கு இப்பவே தெரியும். ஏன்னா வச்ச சூனி அப்படி. அதான் அது ஒரு கருப்பு சார்த்தரும் ஐயரை மறக்கணும். பட் சம் பண்ணோன்னா நான் என்ன கடைசியா கேள்விப்பட்டேன் 3-4 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஐயர் வந்து திருப்பி வந்து இந்தியாவுக்கு போயிட்டாரு. இன்னொரு கான்ட்ரோவர்சி கொண்டு வந்தாங்க. இது நம்ம கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதுக்கும் சம்பந்தம் இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். சோ இந்த வாரம் வந்து நமக்கு போன வாரம் வந்து கிறிஸ் கதை ஆரம்பிச்சாருல்ல. ஆமா ஆமா இந்த வாரம் கிறிஸ் கதை ஆரம்பிக்கிறதா இந்த வாரம் கிறிஸ் வந்து கதை ஆரம்பிக்காதனால ஆரம்பிப்பாரு. சோ இந்த வாரம் வந்து அவளுக்கு வந்து பட்ட பேர்லாம் வைக்கணும்ல. சோ நடுவுல உட்காரவங்க வந்து எப்பவுமே அதை எங்க பட்டாசு தலைவன் பத்த வைக்காமயே பத்திக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டு அது பாட்டு அவன் சொல்ல விட்டுறான். சொல்ல விட்டுறேன். பட்டம் கொடுக்கறேன்ல. முடி சூடா டால் மன்னன் மாமன்னன் முடிச்சவைக்கு மன்னன் தெரு தெருவா போய் கோயிலா போய் குலங்கோத்திரம் பண்ணி அபிஷேகம் அடி வாங்கும் ஒரு மன்னன், நாயகெல்லாம் தூக்கி எடுக்கும் ஒரு கண்ணன், தர்மத்தின் தலைவன், தர்மத்துக்கே சங்கடமான ஒரு தலைவன், பெண்கள் மனதை கண் விட்டு பார்க்காமல் கண்ணாடி வழியா கண்ணாலே கற்பழிக்கும். கண்ணாடி ஏன்டு கற்பழிப்பாங்க? அவன் பார்த்தாலே பத்திக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை எதிர்த்து நிற்கும் ஒரு மனிதன், மொத்தத்தில் உங்களை கவனித்து வைக்கும். வந்துட்டார்ல இனிமே அதுக்கப்புறம் ஏமா உதவின்னு வந்தாலும் வாலண்டியராக நான் போறதா சார். எங்க ஈவென்ட்ல அஜித் வந்து சார் என் பொண்டாட்டி நான் பட்டது பொண்டாட்டி இட்ஸ் ராகவன் இன்ஸ்டிங்ஸ். இந்த கோயில்ல தான் கது எப்படி ஒரு கண்டுபிடிப்போம் தேடிட்டு இருக்கேன். ஓகே, சோ இன்னைக்கோட கதை வந்து ஒரு வில்லேஜ் நடந்த கதை. மலேசியால வந்து ஒரு வில்லேஜ் நடந்த ஒரு கதை. லோக்கல் டிஎம் லஞ்ச்ல இல்ல படிச்சே. இது வந்து டிஎம்ல இருந்துச்சு. சோ இது வந்து ஒரு 60-70s நடந்த ஒரு கதை, கிராமத்துல நடந்த ஒரு கதை. சோ நீ சிட்டிலேயே கிராமம் வரதா இருக்கும். 60-70 சிட்டிலேயே கிராமம் தான். இல்ல அந்த காலத்துல எஸ்தெட்டிக் பை 60s அப்படி வரியா? ஏன்னா அவர் வந்து 60s வந்து அவர் வந்து அப்பதான் அவங்க பாட்டி வந்து குஞ்சுமணி என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம் எங்க பாட்டி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதுவும் என்னது சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. இல்ல நீ இப்ப சொல்ற அது சென்சர் பண்ணணும். பரவாயில்ல, நீ சொல்லி நாங்க சென்சர் பண்ணிக்கிறோம். அது தப்பா போயிடும். தப்பா பண்ணாலும் பரவாயில்ல. நீ எவ்வளவு பார்த்து உங்க பாட்டி பத்தி பேசியிருக்க, அதெல்லாம் தப்பா போகாம சொல்றா. இல்ல நீங்க தப்பா ஆக்கிடுவீங்க. அவங்க வந்து அது வந்து சரி நாங்க வந்து இந்த ரியாக்ஷன் கொடுப்போம். டேய் அப்படி டைரக்ட் கேமரா மாதிரி போணும். ஓகே. இல்ல எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க சீனி எங்க சீனி கொடு. இது சீனியா குஞ்ச பிடிச்சி சொல்லுவாங்க இது 6 சீனி. தெரியுது ஏன் டயபிட்டிஸ்லாம் அதான் கஞ்சிக்கு மணிச்சு வந்துச்சு இருக்கலாம். சீனி அங்கேயே தான் எடுப்பாங்களோ. பாட்டி இப்படி அந்த சீனி சாப்பிட்டாங்க. அவங்க சல்லமா கொஞ்சறாங்கடா. அது எப்படி சீனியில கொஞ்சுவாங்க? சீனி தான் அது. தாத்தா பார்த்தா சீனின்னு தான் சொன்னோம். தாத்தாக்கு டயபெட்டிக் இருந்தா ஒரு சீனியா வந்திருக்கும். அவர் பேரு சீனிவாசன் தான் நம்புவேன். சீனினா சீனிடா சீனி. இங்க வா. நீ thing is you have never tasted before, so you don't know. Wait, that means have you tasted? No. How do you know it's sini or not? நாங்க சொல்லு நீ தான் எனக்கு தெரியாத. இப்ப நீ நான் அஸ்யூம் பண்றேன். சரி நீ என்ன தரமா சொன்ன? You never tasted before. So how do you know? So we never tasted before. So that's the thing. It's okay. That's the thing. We all never tasted. இல்ல we all haven't tasted. How do we know? I don't like tasting it. So that's the thing. அப்ப சீனியா தான் இருக்கலாம். ஒருவேளை அது இனிப்பா இருக்கலாம். சக்கரை கட்டி மாதிரி இருக்கலாம். இல்ல சீனிலாம் நான் சாப்பிட வேணாம்னு முடிவு பண்ணேன். என்ன சுகர்ரா? சுகர் பேசிக்க நான் இப்படி. நான் இனிமே சீனியே சாப்பிடல. நான் இனிமே கோலா குடிக்கலடா. ஒரு நாளைக்கு ஒரு பாய் செஞ்சு கொடுக்கறேன். பாயா? என்ன பாய்? Actually to be honest, American pie. Actually I've tasted என்னது? cow urine before. Cow urine எப்படி இருந்துச்சு? அவன்ட்ட கேளு. cow urine எல்லாம் நீ கோமி குடிச்சதே இல்லையா? நக்கி கூட பார்த்தது இல்லையா? சாணியே சாப்பிட்டுருக்கேன். இப்படி டைரக்டா அங்கேயே தான் மந்திரவாதி கொடுத்தாங்களா? மந்திரவாதி கொடுத்தாங்களா?
சாணி என்னமோ செஞ்சு சாங்கிலாம் பண்ணி இங்க கொடுத்தாங்க. சரி மூத்திரம் சாணி இதெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு சாணியை வந்து இங்க 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 பேண்டா போட்டு இந்த சாணியை போட்டா மனசனே கிட்ட நிக்க மாட்டான். ஆமா அந்த வாடையில யாரும் வர மாட்டான். அதுல கீழே இறக்கி தங்காய போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆளு தோம்பு கணக்குல சாணி வச்சிருந்துச்சு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன சாப்பாடு கிஸ் அடிக்கிற மாதிரி இல்ல நீ கேட்ட அந்த கதையை சொல்லி முடிச்சிடணும். அதனால எப்படி செய்யணும், சாமியோட பூவெல்லாம் எடுத்து சாணிக்குள்ள போட்டு டேங்க வந்து அப்படி ஃபில் அப் பண்ணி அந்த கடைச்சி அது அழிவு போன சாணியா இருக்கும். அந்த அழிவு போன சாணி வந்து சாமியோட பூலாம் கலந்ததுனால அந்த சுருட்டு ஐயாவோட சுருட்டுலாம் இருக்குல்ல, ஐயாவோட சுருட்டு அந்த மிச்ச சுருட்டுலாம் எடுத்து உள்ள போட்டுரும். எல்லாத்தையும் போட்டு கிண்டி ஒரு கலவையா எடுத்து அதை வந்து தாய்த்தா போட்டு கொடுப்பாரு. அது அடிக்கும், ஒரு பொண வாடை அடிக்கும். ஆமா பொண்ண வாடை அடிக்குமா, பொண வாடை அடிக்கும். சரி. சோ இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல மச்சி இருந்தாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. இந்த ஊர்ல இது ஏதோ ஒரு ஊர்ல. நீங்க மலேசியான்னு சொன்ன? மலேசியா அதான், நான் மலேசியா தான். நீ ஊர்னா எந்த ஸ்டேட் தெரியல. ஓகே. சோ இந்த கிளாந்தான் வந்து சரி வச்சுக்கோ. சோ இவங்களுக்கு வந்து ஒரு லேட் 40s வயசு, ஆனா கல்யாணம் பண்ணல. வயசு லைக் வெட்டிருங்க அது மீறப்படும். அதெல்லாம் ஜூம் பண்ணி போடுவான். வெட்டலாம் மாட்டாரு, அதெல்லாம் வெட்ட மாட்டாங்க. Goddamn right. சோ எப்படி ஜெனிஃபர் லோபஸ் மாதிரி இருப்பாங்களா? ஜெனிஃபர் லோபஸ் மாதிரி நான் அப்படிதான் இமேஜின் பண்ணி. அவங்க வந்து இவங்க மாதிரி இருப்பாங்க. மாடர்ன் ஃபேமிலில இருப்பாங்க. பேர் என்ன? சோஃபியா வெர்கரா மாதிரி. சோஃபியா ஓகே செம்ம. அந்த மாதிரி ஆனா தூரம் போட்டுருப்பாங்களா? ஓகே. சோ இவங்க என்னன்னா எவ்ரி நைட் வந்து ஹார்மோன் ஆன் இயர் எவ்ரி நைட் வந்து நாசமா கடை போடுவாங்க. நாசமான கடை. என்ன நாசமான டெய்லி நான் 2 நாசமா சாப்பிடுவேன். சோ நைட் சோ எப்படின்னா 8 மணிக்கு வந்து நாசமா யார சொன்னேன்? சிக்கன் பிரஸ்ஸா இல்ல சாதா பிரஸ்ஸா? நாசமா கொடுங்க மாமி. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு கடை முடியும். ஏன் சோல்ட் அவுட். சோ வந்து இவங்க என்னன்னா ஒரு மாசத்துல 2 வாரம் போடுவாங்க, 2 வாரம் வந்து கடை போட மாட்டாங்க. 2 வாரம் போடுவாங்களா? நான் சொல்றேன் ப்ளீஸ் மொட்டையா சொல்லாத. என்னது 2 கடை போடுவாங்க, 2 வாரம் கடை போடுவாங்க, 2 வாரம் கடை போட மாட்டாங்க. நல்ல பேலன்ஸ் அந்த மாதிரி. சோ என்னன்னா சோ அவங்க வந்து ஒரு வாரம் போட்டு இன்னொரு வாரம் போட மாட்டாங்க, இல்ல 2 வாரம் ஸ்ட்ரைட்டா போட்டு 2 வாரம் ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் அந்த மாதிரி. சோ ஒரு வாரம் அந்த மாதிரி. சோ என்னன்னா அந்த வில்லேஜ்ல வந்து கடை போடும் போது ஓகேலா நாஸ்லமா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா they are more guys in a store. அந்த கடையில வந்து வெறும் ஆம்பளைங்க தான் கும்பிடுங்க. ஏன்னா வெளியே வந்து அந்த சீட்லாம் போட்டு உட்கார்றதுக்கு அப்படி அவ்வளவு செக்ஸியா இருந்தா? செக்ஸியாலாம் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? அது கடையில போட்டுருந்தாங்களா? மச்சின்னு தான் போட்டுருந்தாங்க. மச்சி அழகா இருந்தாலும் இல்லைன்னு அதுல டிஸ்கிரைப் பண்ணல. அப்ப எப்படி உனக்கு தெரியும்? நீயே அஸ்யூம் பண்ணிட்ட. பண்ணி அவனுக்கு சரி I feel old this episode. So first நல்ல வியாபாரம் வந்து அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாமே வந்து they supportedல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த போக வந்து இந்த லேடிஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பொறாம பிடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன இவளோட கடைக்கு மட்டும் ஆள் வராங்க, என்ன இப்படி இவளுக்கு மட்டும் வியாபாரம் போகுது அந்த மாதிரி. நீங்க போடுங்க பட் ஆஃப் கோர்ஸ் இவ கடை ஆரம்பிச்சோனே ஏன்னா அவங்க வில்லேஜ்ல வந்து இந்த மாதிரி கஃபே இதெல்லாம் இருக்கு. பட் அங்க வந்து ஆள் போகுது. 60 கஃபே இருக்கும். ஐ மீன் கஃபேனா என்ன சொல்றாங்க, அந்த கேண்டீன் மாதிரி. கஃபே அந்த கஃபே இல்ல, அந்த கேண்டீன் மாதிரி. சோ மத்த கடலா இருக்கும். சோ இவங்க வந்து ரெட்ரோ கஃபே அங்கெல்லாம் வந்து காடி தோச்சிப்பாங்க. நான் 2 ஆண்டிகளா வருவாங்க. சரோஜா ஓ ஆண்டியோட வெர்ஷன்டா. அங்கிள் வந்து தோச்சிப்பாங்க. we should do a promo there. ரிவர்ஸ்ல தானே தவாசாவுல வந்து ரிவர்ஸா பண்ணிடுவோம். நம்ம வந்து ஏத்தி நம்ம எனிமீஸ்லாம் தேடி வராங்க, பேய்லாம் நம்மள தேடி வருது, நம்ம தான் காடி கழுவி விடுவோம். பேய்க்கு பில்டப்பா இருக்கும். நம்ம தோச்சிருக்கு சார் வாங்க சார் நம்ம வந்து அப்படியே நடந்து போயிட்டு அப்ப நம்ம கட்டையா சொல்ல ஒண்ணுமே என்ன நம்ம பட்சிக்கு தெரியணும். அப்படிதான் அந்த வீடியோல இருந்துச்சு. நீ அப்படி நம்ம அந்த வீடியோ செய்யல, நம்ம வந்து அந்த கான்செப்ட் தெரியாது. நம்ம வந்து கட்டை நம்ம இல்ல, நீ போடு நீ கட்டை நீ சிலுவரே போடாத, அவுத்து போட்டு வா. அந்த சீனி தெரியட்டும், சீனி குஞ்சு மல்லாம் தெரியட்டும். பாக்கலாம். அதெல்லாம் ஒன்லி ஃபேன்ஸ்
அதான் அது ஃபேன்ஸ் தான் செய்வோம். அதான் இல்ல, இல்ல. ஒன்லி ஃபேன்ஸ் என்ன டிக்கெட் கட்டி வரும்னு பாப்பா. முடியாது. எப்படி இருந்தாலும் பிரைவேட் அப்ப நான் என்ன தனியா சம்பாதிக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? டேய் நீ சம்பாதிக்க நீ பண்றா, நாங்க பண்ணி நீ கூட்டி கொடுக்குறீங்க எல்லாரும் நீங்க. நாங்க என்ன சொல்றோம், உனக்கு வந்து நாங்க பண்றோம், நீ வந்து அப்லோட் பண்ணிக்கோ. ஆனா நீ பண்ணி நாங்க ஷூட் பண்றோம் ஷூட் பண்றோம். ஆனா தலுக்கு அப்ப மூக்கு எனக்கு வந்து சோஃபியா வைக்கிற மாதிரி ஒரு ஆள். முதல்ல சோஃபி வைக்கிற மாதிரி ஆள் தரனா, நீ அவன் ஹஸ்பண்ட் மாதிரி என்ன ஜான் மங்கிலோ மாதிரி இரு. அது இதாச்சு. டிவோர்ஸ் ஆச்சா? அப்ப நீ புந்தலாம். ஆனா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. யாரு? அவன் அவளோட யங்கு, அவனுக்கு ஒரு 27 வயசு. அவன் பார்க்க யார் மாதிரி இருப்பான்? என்ன பட்லர் அவன் பேரு, ரெண்டாவது பேர் வந்து பட்லர். இன்னமும் Butler. அவன் மாதிரி இருப்பான். அப்ப நானும் பட்லரா இருக்கேன். நீ பட்லரா தான் இருக்க முடியும். எவ்வளவு பெரிய அசிங்கம். அப்படியாச்சும் ஏதாவது நடக்கட்டும். ஐயோ கறி கொட்டிருச்சு, நானும் தொடச்சிடலாமா? எங்க வராங்க எனக்கு தெரியும், உன்னை படிச்சுட்டேன். ஐயோ கறி கொட்டிருமே. இல்ல அவங்க புரியுதுமா, எனக்கு கேட்கும்போது நீ கறி கொட்டிருச்சா? கொட்டிருச்சு. அவன் என்ன பண்ணா தொடக்கிறான். எனக்கு தெரியும் துடைப்பானு. இப்போ வாங்க பாத்ரூம் கூட்டி போக சொல்லுவானே, என்ன கூட்டி போறான்? அவன் கூட்டி தான் போவான். வலி கொடுத்தாங்களே மெத்தக்கில பாருங்க. வலி கொஞ்சம் மெத்தக்கில பார்க்கணும். ஏன் பாத்ரூம் விட கை தட்டிட்டு இருக்காங்க? பாவ பெரிய கொண்டாட்டம் போல. வா 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 வா. ஆனா 2 பேரும் கூட கை தட்டுற மாதிரி இருக்கு. வா வா பேசி சரி அது சொல்லிட்டு. சோ அந்த வர நான் மாமான்னு ஒரு சின்ன வாரத்துக்கு தான் அப்பப்போ கான்டென்ட் கண்டி சொன்னேன். நிஜ வாழ்க்கையில என்ன மாமா ஆக்கிறீங்க? நீ சேர்த்து ஓடுறது வந்து நல்லா சேர்த்து ஓட்டினா உன்னை நான் வந்து வாழ்க்கை பூரா மறக்காம உனக்கு கலர்ல வந்து அனிமேஷன் கலர். கலரியா? கலரியா? நானும் முடிச்சேன். கலரியா? அப்ப நான் வாழணும்னு எனக்கு ஆசையே இல்ல. நாசமா போன வாரம் கல்யாணி வச்சு என்ன செஞ்சுட்டேன், இந்த வாரம் நேரா கொடுத்துட்ட. சப்போஸ் அப்ப நீ மட்டும் தான் நல்லா இருக்கணும். அப்போஸ் அப்ப நான் கல்யாணம் பண்ணுவேனா? இல்ல நான் செத்துட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும். தெரியலடா என்ன பண்ணுவீங்க இப்ப தெரியும். ஒரு யூகம் வச்சிருக்கேன். சொல்லு நினைக்கிறேன். போய்ச்சிருங்க அவ்வளவுதான். அவ்வளவு செலவு பண்ணுமா? உன்னை புதைக்கலாம் மாட்டோம், அப்புறம் உன்னை வெத்துருவோம். ஏன் நீ செத்து போய் 4 பேருக்கு சேவை செய்வல டொனேஷன். ஓ அப்படி சொல்றியா? சரி சரி போலாம். Then you know why we won't, okay I'll be honest, we won't like bury you because I used to watch Supernatural. Okay, அவங்க வந்து bury பண்ணாந்து அது பேயா திருப்பி வந்துரும். நீ பேயா வந்து எங்களால தாங்க முடியாது, எரிச்சு விட்டுரும். சரி எரிச்சிட்டு சாம்பல் வந்து இதுல போட்டுரு இமேலையால. உனக்கு காண்டி நான் இமேல ஏறணுமா? சரி நான் இமேலையா சால்ட் வாங்கிட்டு அது மேல போட்டுறேன். அப்ப கூட பாரு நான் ஒரு நன்மையை நினைச்சு உன் வாழ்க்கையில் நீ அங்க போனீங்கன்னா வாழ்க்கையில புதுசா கத்துக்குவேன்னு சொல்லிட்டு நான் அப்பவே நான் செலவு பண்ணிட்டு தான் போனேன். அந்த செலவு வரதுல உன்னை வந்து பதிச்சுட்டே போயிருவேன். பெரிய பாபாஜி அவர் கூட்டி ரூமுக்கு போய் இங்க பாரு இதான் இமயமலை டிக்கெட் வாங்கி பாதி கிணறு கூட ஏற. டேய் ஏறணுமா? நான் அப்படி ஐஸ்ல இருப்பேன். அவன் ஃப்ரீஸ் ஆயிட்டான்டா. இதுக்கு மேல எங்க கொட்றோம்? நாங்க இருப்பேன். எங்க பாப்பீங்க? அங்க நீங்க பாத்ரூம்ல இருப்பியா? இல்ல இல்ல இமேலையால இல்ல எங்களை பாப்பேன். ஆமா நாங்க வந்துருவோம். நாங்களும் செத்து போயிருவோம். நாங்க இப்ப என்னது அந்த எவரெஸ்ட்ல போனா சில செக் பாயிண்ட் இருக்கும். அந்த செக் பாயிண்ட் பேர் இல்ல, ஒருத்தங்க இறந்து கிரீன் கலர் ஷூ போட்டு அந்த மாதிரி நாங்க ஒரு லேண்ட்மார்க்கா இருப்போம். இருப்பீங்களா? டாஸ் அப் பாய்ஸ். ஆசை வச்சிருக்கேன். சனி போன தனியா போ. சனி போன சனி என்ன போய் தலையாடி தானே எங்களை கூட்டிட்டு போற? சனி தான் போக மாட்டேன், டியூஸ்டே தான் போவேன். ஆமாவா? இல்லாட்டி கோவில் போயிரு. இல்லாட்டி கோயில் போய் கோயில போயிட்டு 9 வருஷம் சுத்தி இருந்தியோ? இல்ல சனி வந்து 9 வருஷம் சுத்துவாங்களே. ஓ அதுவா? இல்ல அவர் 7 ஏன் 7 தானே? ஓ சனிக்கு. ஓ வாவ், என்ன ஒரு ரைமி. கமலாசனே யோசிக்க மாட்டேன். ஓகே சோ வேற வேற கடை திறந்தாலும் அந்த கடை வந்து சரியா ஓடாது. இவங்களுக்கு வந்து என்னடா இவன் என்ன பண்றா, பட் அதே மத்தவங்க போடுற மாதிரி நாசனமா தான் இவனும் செய்யறான். சரின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆனா என்னன்னா இவன் ஃபர்ஸ்ட் வீக் போடுவா, செகண்ட் வீக்கு தேர்ட் வீக் போடுவா. ஸோ அந்த ஒரு வாரம் அவ காணோம் தெரியுமா? இப்படி போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த வில்லேஜ்ல வந்து இந்த ஒரு 4-5 ஆன்டிஸ் ஒன்னா சேர்ந்து சரி இவ வந்து செகண்ட் வீக்கோ ஃபோர்த் வீக்கோ கடை போட மாட்டாளா. ஆனா லிட்டரலி எப்படின்னா அவ ஆளை காணோம். லைக் she is not even staying in the village. அவ ஆளை காணோம். சரி இவன் என்ன தான் பண்றான்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்ல வந்து கடலாம் வந்து மூடிட்டு சாத்திட்டு கிளம்பும் போது இந்த ஆன்டிஸ்லாம் வெயிட் பண்ணுங்க. சரி என்ன தான் பண்றான், சரி பாப்போம்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தென் அவ நடந்து மெயின் ரோடு வரைக்கும் போய் அவ பஸ் ஏற போறாளா. சரி இதுங்களாம் வந்து பின்னாலே அப்படியே ஃபாலோ பண்ணுது. இங்க தான் இங்கதான் ஒரு பஸ் ஏறினா இதுங்களுமே வந்து அடுத்த பின்னால வந்து இன்னொரு பஸ் ஏறி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போச்சுங்க. அப்படியே போதுங்க. பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ். அவ பார்க்கவே இல்ல. அது 6:30 ஒரு பஸ். சோ போயிட்டு
இருக்குங்க. அவ பாருங்க பஸ் வந்து அந்த காலத்துல Available ஆ எவ்வளவு இருக்கு. available ஆ இருக்கு. அப்ப நல்லா அப்ப இருக்கு. நினைச்சேன், இந்த பஸ் இந்த ரோட் போகுது, இந்த பஸ் அந்த அங்க போகுது, இந்த bus. அப்ப ஒரே சிஸ்டம் ரெண்டு பஸ் போகுது, அது பின்னாடி போயிட்டு இருக்கு. சார் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நாங்களா அங்க இருக்கணும். வாயோடே. ஷோ. மறந்துட்டியா? So, அந்த பஸ் அப்படியே இந்த பஸ் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா இவங்க வில்லேஜ் இருக்குல்ல, இந்த வில்லேஜ்ல ஒரு 3-4 ஸ்டாப்புக்கு அப்புறம் இஸ் த லாஸ்ட் ரூட் ஃபார் த பஸ். அதுக்கப்புறம் பஸ் வந்து இட் மேக் யூ டர்ன் அந்த திருப்பி அந்த பாட்டுக்கு தான் போயிடும். இதுக்கு 2 அடி போறதுக்கு எதுக்கு சார்? ஸோ இவங்க 2-3 அந்த ஸ்டாப் தாண்டி போயிட்டாங்க. போயிட்டு அந்த பஸ் நின்றுச்சு. இவங்க 2 பேரும் வந்து ஸோ இதுக்கப்புறம் பஸ் இல்லல. ஸோ இந்த 2-3 அன்டி கீழே இறங்கிட்டு என்ன இவ்வளோ காணோம்னு சொல்லிட்டு பஸ் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ அந்த டிரைவர் கீழே இறங்கி போனான். போயிட்டு அவன் மற்ற டிரைவர் கூட பேசியிருந்தான். அப்போ இவன் பார்த்துட்டு பஸ் உள்ள லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைக் என்னடா பஸ் எங்கேயும் நிற்கல. இவ பாட்டுக்கு நேரம் போய் கரெக்டாக போட்டலாம் நின்றான். அப்போ அந்த பொண்ணு அந்த பொம்பளை எங்கேன்னு இது கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த டிரைவர் பார்த்து கேட்டுருங்க. என்னது எங்க அந்த ஒரு 2-3 ஸ்டாப் முன்னால வந்து ஒருத்தவங்க ஏறினாங்களே அவங்க எங்க இறங்கினான்னு கேட்டாங்க. அவங்க ஏறவே இல்லை. நான் சும்மா சொன்னேன். கடைசியில மண்டை மேல கொண்டே மறந்து நீ அத பத்தி சொல்லல. நீ அத சொல்லல. என்னது படிச்சு இல்ல அந்த மேட்டர் சொல்ல மாட்டேன். அவன் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ. அவன் வந்து டிரைவர் சொன்னா அவங்க உங்க வில்லேஜ்ல யாரும் ஏறல அந்த மாதிரி. ஸோ இவன் இல்லையே நீங்க நின்னீங்களேன்னு அவன் சொன்னா ஆமா நின்ன எங்களோட ருட்டீன் ரூல்ஸ் படி ஸ்டாப்ல நிக்கணும் ஆள் இல்லை கொஞ்சம் நான் கிளம்பிடுவானே ருட்டீன் தான். அவன் போயிட்டான். அப்புறம் என்னடா இவ வந்து இல்லையே சொல்லிட்டு என்ன அப்பதான் ஏன்னா ஃபாலோவிங் தான் ஆள் வர மாட்டால 30 திருப்பி வந்து வந்தா. ஓகே வந்துட்டு இந்த ஆண்டிங்கெலாம் போய் தான் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பேச்சு கொடுத்து நீ எங்கே இருக்க எப்படி வீட்டுக்கு போ அந்த பேசும்போது சொன்னா நான் வந்து ஒரு 4-5 லைக் தெருவு தள்ளி நான் அந்த ஒரு கம்பவுண்ட்ல இருக்கேன் இங்க வந்து நான் கடை போடுறேன் அந்த மாதிரி. அப்போ கேட்டாங்க நீ ஏன் உன் இடத்துல நீ கடை போட மாட்டியானே. அவங்க சொன்னாங்க இல்ல என் இடத்துல ஏற்கனவே நிறைய பேர் நாசமா கடை வைக்கிறாங்க நானும் வந்து வியாபாரம் பண்ணுவேன். இது ஆக்சுவலி எங்க லைக் பாட்டியிலேருந்து தலைமுறையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாசமா போடுறாங்க. ஸோ நான் அது வந்து கடை போட பட் வேற வேறலாம் இருக்காங்க. நான் இங்க தான் ஆள் கொஞ்சம் என்ன சொல்றாங்க இங்க போடலான்னு இருக்கேன்னு பிளான் போட்டாவே ஓகேலா. இவனும் சரி இப்போ என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாங்க இப்போ வந்து 3rd வீக் தான் வந்துட்டால. ஸோ அந்த ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவன் வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் கடை போடுவா. ஃப்ரைடே நைட் வந்து கிளம்பிடுவான். அப்போ வந்து சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த ஃப்ரைடே வேலை வெட்டிலாம் இந்த யோசிக்கிறதுக்கு அதுங்களே கடை போட்டிருந்தா இன்னும் நாசமா வந்திருக்கலாம். இல்ல அவங்க ட்ரை பண்ணாங்க அதான் ஓடலையே. அந்த ஃப்ரைடே வந்து தே ஆக்சுவலி வெயிட்டட். ஸோ இப்போ நம்ம வந்து we need to make sure என்ன சொல்லுவாங்க கடைக்கு வந்து ஆள் இல்லாத மாதிரி இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஏர்லியா வந்து கடையை பேக் பண்ணிடலாம் வியாபாரம் ஓடலன்னு. ஸோ கரெக்டாக வந்து வாட் ஹேப்பன் அந்த பர்டிகுலர் ஃப்ரைடே வந்து வாஸ் அந்த ஒரு இஸ்லாமோட இன்னும் ஒரு ப்ரேயர் டே. ஸோ என்ன பண்ணாங்க முக்காசி பேர் வந்து they went back to their hometown வேற ஊருக்குலாம் போயிட்டாங்க. ஸோ ஆள் ரொம்ப குறவா இருந்துச்சு. இவன் வந்து வழக்கம்போல கடை போட்டா ஆள் வரலன்னு சொல்லிட்டு ஒரு அரௌண்ட் 10-10:30 வந்து கடை முட்டா கடை முட்டா. அண்ட் தென் அந்த வில்லேஜ்ல வந்து வாட் ஹேப்பன் முக்காவாசி பேர் வந்து கிளம்பிடலனால 2-3 பேர் தான் வந்து அந்த வீட்டில் இருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஆண்டிங்களாமே வந்து கொஞ்சம் அவங்க வீட்டில் இருந்து அந்த வீட்டிலேருந்து they can actually see அங்கே ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவள் வந்து பேக் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு. பேக் பண்ணிட்டு என்ன பண்ணா அவள் அந்த 3 ஆண்டி அப்படியே பார்த்துருங்க சரி ஆள் இல்லை என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் கடையெல்லாம் சாத்திட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் அவளோட அந்த பேக்கில் வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு அவள் சரி வா அப்போ ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம் போதும். இப்போ என்னன்னா இந்த இஸ்லாமோட ப்ரேயர்னால ஒரு என்ன அவசரம் போடாதீங்க சொன்னேன். ஒரு ஆண்டி அங்கே போயிட்டு இருக்கு 4 ஆண்டி தானே 4 ஆண்டி பின்னாடி இருக்காங்க. பின்னாடி சரி அவனை ஃபாலோ பண்ணலாம் செல்வி எல்லாம் நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்கல திரும்ப ஆண்டில என்ன இங்க வந்து சல்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க பண்றாங்க. அவன் அந்த சோல்ஜர்ல போயிட்டு இருக்கும்போது
என்ன செய்யறாங்க இந்த டைம்ல சாமாங்கி எவ்வளோ ஒருத்த மட்டும் என்ன மாதிரி வாழ் அமைதி வர சொன்னா எல்லாட்டும் போய் ஐசோலேட் இருக்கிறீங்க. என்ன ஊரே அவ்வளவு பேர் ஊர்ல இப்படி ஒளிஞ்சிட்டு போறாங்க. ஒளிஞ்சிட்டு போல அவ கடை தூரமா அவ கிளம்பும் போது இங்க பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு ஏன்னா இப்ப வில்லேஜ்ல வந்து ஒரு தூரம் தானே இது ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். அந்த இருட்டுல அப்படியே நடந்து போவாங்க. அப்படி பின்னாடி அப்படியே மரத்து So when they go to the street light, they wait for her. அவ தாண்டும் போது அப்ப அவளுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது அவளுக்கு. ஏன்னா நீ யோசிச்சு தூரமா நடந்து போனா. சோ இப்ப நடந்து போயிட்டே இருக்கும்போது அவ என்ன பண்ணா நடந்துகிட்டே இருந்தா. தென் வந்து என்ன பண்ணா இவங்களோட அந்த ரோடு வந்து லெஃப்ட் ரைட் வந்து காடு கிளப்பஸ் மரம். அவன் என்ன பண்ணா நடந்துகிட்டே இருந்து டக்குன்னு வந்து அவன் நின்றுட்டு என்ன பண்ணா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவன் என்ன பண்ணா பேக் கீழே வச்சுட்டு she walked into the forest. இதுக்கு காட்டுக்குள்ள போயிட்டு காண போயிட்டாவ. லைக் பேக் அங்கதான் இருக்கு. பேக் எடுத்துட்டு போயிடலாம்ல. இல்ல நாஸ்ல ரெசிபி கிடைச்சிச்சு. நாஸ்ல ஃப்ரீயா கிடைச்சா கேசி ரெசிபி தூக்கிட்டு போறாங்க. சோ அவன் என்ன பண்ணா திருடி இதுக்கெல்லாம் வந்து இங்க சொல்லிட்டு லைக் அவங்க ரியலைஸ் பண்றதுக்குள்ள சிக்கேமா வந்துட்டு பேக் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போறான். ஆனா இப்போ வந்து they can see இன்னும் கேடி இமேஜின் பேடு இது படமா இருக்கலாம். இவன் வந்து பேக் எடுத்து காட்டுக்குள்ள போனான். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகும்போது காட்டுக்குள்ள வந்து இந்த மரம் இருக்கு. ஒரு மரம் கீழே வந்து லேம்ப். இந்த கோயிலுக்குலாம் அந்த லேம்ப் போடுவாங்க. என்ன லேம்ப் உனக்கு தானே தெரியும். அந்த விளக்கு எனக்கு தெரியுமா? விளக்குன்ற வார்த்தை உனக்கு தெரியாது. விளக்கு அதுக்கு பேர் இருக்கானே எள்ளு விளக்கு சொல்லுவாங்களே. அது வந்து நார்மல் லேம்ப். மண் விளக்கு இல்ல நார்மல் கீ எல்லாம் போடுவாங்கல்ல. நெய் விளக்கு. அந்த மாதிரி ஒரு அந்த நெய் விளக்கு மாதிரி ஒரு விளக்கு இருந்துருக்கு. அவன் என்ன பண்ணா நேரா வந்து அவளோட அந்த பேக் அங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து அவ என்னமோ மம்பிள் பண்ணிட்டு இருக்கா. அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு மரத்தை பார்த்து அந்த மாதிரி மம்பிள் பண்ணிட்டு என்ன பண்ணா she took out all her நசிலமா இருக்கு. நசிலமா அப்படியே கீழே வச்சுட்டு அந்த மரத்தை பார்த்தே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ப்ரே பண்ணிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கேன் என்ன பண்றான்னு. கொஞ்ச நேரம் அப்படியே மம்பிள் பண்ணிட்டு the voice start become rough. கொஞ்சம் அந்த மாதிரி ஹை ஒரு மாதிரி ரஃபா அப்படி அந்த மாதிரி மம்பிள் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணா கரெக்டா அந்த சாப்பாடு கீழே போயிட்டு அவ என்ன பண்ணா ரெண்டு காலை அப்படி விரிச்சா. விரிச்சாலா காலை விரிச்சிட்டு what she did அவ கை எடுத்து fuck me I know அவ என்ன பண்ணா கை எடுத்து she went to vagina இருந்து she என்ன பண்ணா she இல்ல vagina கக்கா வருமா? இல்ல வராதுடா. சீனி பத்தி அவ்வளவு கொஞ்சம் பயாலஜி படிச்சிருக்கலாம்ல. ஒரு சால்ட் பத்தி கண்டுபிடிச்சிக்கலாம். சோ என்ன பண்ணா அவளோட vagina இருந்து she start to pull. அப்படி என்னது? ஓகே அதான் பூலியா அதுதான் அங்கதான். சோ ஒண்ணு அவ இழுக்குறா. என்ன தெரியுமா வருது? முடியும் கடப்பாறை இல்ல முடி வருது டைங்கல் மாதிரியா? லைக் கொத்து முடியா? கொத்து மனசா இருக்கானோ? மனசு இல்ல ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு சார் காப்பாத்துங்க. முடியாரு அங்கதான் வச்சிருக்காளா? சோ ஒரு முடிய எடுத்துட்டு வச்சிட்டு அவ அந்த பிச்சி அந்த நாசிலமா சம்பால வந்து போட்டுட்டு இருக்கா. போட்டு she is mixing. நாசிலமா இருந்த ஆசையே பேசு. அப்ப சாப்பிடும்போது சங்கடமா இருக்காது? இல்ல apparently அவ அதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ அந்த சம்பால வந்து முடி ஒண்ணா பிச்சி she is mixing. இந்த மூணு ஆண்டி வந்துச்சுங்களே. மூணு இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. எவ்வளவு நீட்டுக்கு எங்க அங்க அவளா ரிப்பான்சலா? இல்ல அவ இங்க முடி வளர்த்து இல்ல முடிய வந்து இல்ல முடிய வந்து நீட்டா இழுக்கல. அவ லைக் ஒரு தடவை கை விட்டு அந்த கொத்து முடி கொஞ்சம் கையில வந்து ஆனா புஷஸ் இல்ல அவ உள்ள விட்டு வெளியே எடுக்கிறா. உள்ள விட்டு இருக்கே உள்ள கூட தேவையில்ல மேலே இருந்து இழுத்தாலே இல்ல அவ உள்ளதான் விட்டாவ. அப்ப உள்ளுக்கு வளர்ந்திருக்கா முடி? வளர்ந்திருக்கா எனக்கு தெரியல. அப்புறம் சொல்றேன் என்னது. சோ கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ என்னன்னா அவ முடி இப்ப என்ன இந்த மூணு ஆண்டி இருக்குல்ல அதுல ஒரு ஆண்டி வந்து கத்திட்டு பயந்துருச்சு. சோ ஷவுட்டட் கத்தினோனே அவளுக்கு தெரிஞ்சிச்சுல இவன் நாடி புண்டையில முடி வச்சிருக்கா. புண்டையில முடி வச்சிருக்கா. புண்டை ஃபுல்லா முடி வச்சிருந்தா எப்படி? இந்த ஆங்கிள் யோசிக்கல. நல்லா இருக்கு. புண்டை முடி போல சொன்னோனே பின்னால ஒருத்தர் வரான். ஐயா என்ன சொல்லுங்க நீங்க தான் உள்ளுக்கு மாட்டிட்டு இருந்தீங்களா? கபாதுங்க தாய்க்குளம்
ஏரியா ஃபுல்லா போன நாசமாசப்பட்டு நாசமா போயிட்டேன் சார். So, என்னது இவ கத்துனோனே இவ திரும்பிட்டா. When she turned, that's when they realized she is a போச்சோங். அந்த முடின்ற மூஞ்சி வந்து அழுவி போய் ஒரு மூஞ்சி. அது வந்து அந்த போச்சோங் லுக்ல அது இருக்கலாம். இந்த போச்சோங் இதுங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓடனோனே of course she didn't run, she started to jump. என்ன ஓர முடியா முடிக்காரி நானே ரிப்பான்சல்க்கு டாப் கொடுப்பேன். நானே ஹிட்டா இப்படி எழுக்கறான். You know what's the fucked up part? You know you all cannot see what is going on. Even shorts வேற வச்சிருக்கான். இல்ல அந்த மீன் பிடிப்பாங்களே. மீன் பிடிப்பாங்களா? எப்படா அது ஒட்டே ஒட்டாது. ஆமா அங்க இவ்ளோ நீட் லெந்த் போதுல அவ கழுத்தை இப்படி சுத்தி இல்ல அவ முடி நீட்டா வரல பிடிச்சு இழுக்கறா. அதான் இப்படி இழுத்து தூக்கி வீசிடுவா லாக் பண்ணிடுவா. இப்படி எப்படி தெரியுமா? அது கட்ட முடியும். அது வந்து இட்ஸ் நாட் வீட் நீட்டா இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் rumput. சோ அவ bush rumputல இருந்து கிழிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி. But the rumput doesn't go above 5 cm. சோ இப்போ என்னன்னா இவ வந்து she start to jump. ஏனா போச்சோம் குச்சி போல பிடிச்சிட்டே குச்சி போல. இல்ல என்னது அது மூணு பண்ணிருக்க டும் 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 டும். ஓகே ஆண்டி யார் நீங்க? நானா? You are staring at the man in the mirror. இல்ல ஆண்டி ஐயோ ஓகே ஆண்டி ஐயோ ஓகே ஐயோ ஓகே You've been struggling. போச்சோ you been hit by spoon. அது பார்த்து தான் அந்த வேம்பயர் வேர்வூல்ஃபா மாறனானா மைக்கேல் ஜாக்சன். எங்க மாறன? ஓ முடி ஃபுல்லா இருக்கு. சோ இவங்க தப்பிச்சு ஓட்டாங்க. ஓடிட்டு பிகாஸ் ஊர்ல யாருனால வீட்டுல எல்லாம் போயிட்டு இந்த நெக்ஸ்ட் டே அவங்க ஹஸ்பண்ட்லாம் வரும்போது எப்படி சொல்லுவாங்க ஊர்ல போய் இந்த கதையை? அவங்க சொன்னாங்களா அது வந்து ஒரு பேய்னு சொன்னாங்க. அதுக்கு கையில விட்டு வெளியே எடுத்தா அந்த ரீதியில சொல்ல. அப்ப எப்படி நீ படிச்ச? என்னது இந்த கதை வரல, இந்த கதையை சொல்லாம எப்படி படிச்ச? இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்களா அவ வந்து பேய் அவளோட என்னது அவளோட புழு வச்சுதான் அந்த புண்டை முடி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. புண்டை இல்ல புண்டை முடி தான் சாப்பிட்டு. சோ இது தெரிஞ்சோடனே ஆஃப்கோர்ஸ் ஃபாலோவிங் வீக் வந்து அவ கடப்பட வரல. ஸோ இதுங்கெல்லாம் வந்து தேவர் லைக் சம்மந்தமே இல்லாம வந்து ஏன் கீரை வந்து இவ இந்த இடத்துக்கு வந்து இந்த நாசலமா கடையை போட்டு இங்க வைக்கிறா. So did the three housewives decided that you know what, I'm going to test it out. Did they do themselves? அந்த அளவுக்கு வரி வரல. பண்ணிருப்பாங்க, அவன்கிட்ட சொல்லிட மாட்டாங்க. ஏன்ட்டு சொல்லி வாய்ப்பு இருக்கு. என் கதையில அந்த அளவுக்குலாம் போல. ஸோ வந்து தெரியும் அந்த காலத்துல உள்ளவங்களை பத்தி எனக்கு. ஸோ இந்த வந்து இவங்க என்னோட பிடிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லைக் இவ மட்டும் ஏன் இந்த இடத்துக்கு வந்தா அந்த மாதிரி. ஸோ அப்பரண்ட்லி என்னது ஒரு there's a story where இந்த லேடி இருக்குல்ல she was a cursed witch. வேற ஒரு வில்லேஜ்ல அவளை வந்து சாபம் விட்டுருக்காங்க. அவங்க ஊரை துரத்தி தான் இங்க வந்திருக்கா. ஸோ என்ன இப்ப அந்த சாபத்தை வந்து how do you say அதை ரிமூவ் பண்றதுக்கு அவ என்ன பண்ணுவா 30 நாள்ல 300 கோடி வரணும். நாசமா வித்தீனா உனக்கு 3000 பேர் வரும். ஸ்கீம் ஜப்பான் கையாங்க. இதுல எங்க பணக்கார ஓடி பணக்காரி இந்த வில்லேஜ் வந்துடலாம். நசிலமா ருந்தோ நசிலமா ருந்தோ. ஸோ என்னன்னா அவளோட கேர்ஸ் வந்து என்னன்னா ஐ மீன் அதுதான் அவன் கேர்ஸ். அந்த கேர்ஸை விட்டு வெளியே வரணும்னா அவளோட சொந்த பீரியட் பிளட்ல வந்து she has to serve ஒரு 10 or 15 guys per day for 6 months. And 6 months கழிச்சு என்னன்னா அந்த சாப்பிட்ட ஆம்பளைங்கலாம் வந்து they will die. ஸோ எப்போ அவங்க இறக்குறாங்களோ அவங்க அந்த ஏதோ அவருக்கு ஒரு கோட்டா ஒன்று இருக்கு அது ஃபுல்ஃபில் ஆனா அவங்களோட கேர்ஸ் வந்து வெளியே. This is the story of what K-pop demon hunters. ஆமாவா எப்படி இருந்துச்சு? அது வந்து நீங்க அந்த 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 ஒரு இடத்துல நடக்கிறதுக்குள்ள நீ வந்து அந்த டீமன்ஸ்லாம் எடுக்கணும். டீமன்ஸ் டேக் தி சோல் அவே. Was it 6 months குள்ள? ஓ ஆமாவா 6 months குள்ள. நான் பார்க்கலையே. ஆனா இது வந்து அந்த அவங்க ஏன்னா அது பீரியட்லாம் இல்ல சின்ன பிள்ளைங்க பார்க்க படம். Actually you know நான் ரீசனா ஒரு ரீல்ஸ் இந்த but this is very similar. No, wait, this is very similar to Nasi Kangkang, right? இன்னமே ஆமா அவ பண்றது வந்து நாசி காங்காங்கோட மெத்தட்ல. பட் என்னன்னா it was a poach. Apparently they saw poaching. ஏன்னா நான் வந்து நாசி காங்காங் வந்து ஹியூமன் தான் பண்ணுவாங்க. Like human will do that, not a poachung. So if a poachung does it, is it nasi lemak? It's nasi chong. நசி சோங்க. ஏன் சீனா வரான்? சீனா வரானா? அவன் சாப்பிட்டான் இந்த chong.
நசி போச்சோங்க்கு நசி சாங் சாங். இல்ல நான் சாங் சாப்பிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி. சாங் சாப்பிட்டு மண்டை போட்டிருப்பான். ஏன்? அது செத்து போயிடுவாங்க. ஆ, அப்ப நீ கதையை ஒழுங்கா கேட்கல. இல்ல அவங்க செத்துருவாங்க தெரியும், ஏன் சாப்பிடுறாங்க? இப்பதான் நான் சொன்னேன் அந்த கேர்ஸ் எடுக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா 6 மாசத்துல புட்டுக்கிட்டு போயிடுவாங்க. The incantation அப்படிதானே they say the curse is the அது சொல்லிட்டே இருந்தா. பட் என்னன்னா அதான் எனக்கு என்னன்னா இந்த நாசி காங்காங் வந்து லைக் ரியல் ஹியூமன் ஒரு போச்சம் பண்ணி அதுக்கு ஏன் பீரியட் போடணும்? அதான் பாய்சன் போட்டா ஒரு நாள் செத்துருவான். சேவனை வைக்கிறதுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கான். ஏன் சேவன் வைக்கணும்? நீ சாவடிக்கிறது தான் உனக்கு மோட்டிவ். அவளுக்கு ஒரு கதை, அந்த கதை அவன் அந்த மாதிரி இருந்தா சேவனன்னு வார்த்தை இருக்குமா? பாதி பேர் கொலைகாரனா இருப்பாங்க. உடனே சாவடிச்சா அது கொலை, கொஞ்ச நாள் சாவடிச்சா உடனே செத்துறான்னு சொன்னேன். 6 மாசம் கழிச்சு. 6 மாசம் அவங்க அது வந்து 6 மாசம். இவங்க இது வந்து 2வது மாசம். ஒரு நாள் சாப்பிட்டாலே போதுமா இல்ல 6 மாசம் தொடர்ந்து? 6 மாசம் தொடர்ந்து சாப்பிடணும். சோ 6 மாசத்துல அவன் சாப்பிட விட்டுட்டானா? என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். யார் சொன்னா? அவங்க தான் கிரேசியா வந்துட்டு இருக்காங்க. டயட்ல இருப்பான். சோ அவ நாசம் பார்த்தா அந்த புல்லிங், அவளோட புல்லிங் ஃபேக்டர் இருக்கு. 2 வாரம் ஆஃப் இருக்கு. 2 வாரம் ஆஃப்ல அவன் சாப்பிடாம இருக்கானே. அவன் வந்து லைக் ட்ரக்ல they addicted to it. So they ஒரு வாரம் இங்க I need this daddy. சொல்லுமா? வாய்ப்பு இருக்கு. நீ அந்த ஊர்ல இருந்திருந்தா சொல்லுமா. சரி ஒன்னொரு நசிபா, நீ இன்னும் ரீல்ஸ்ல பார்த்தேன்னு சொன்ன. The new studies actually have said that தெரியல இது உண்மையானு தெரியல, பட் பீரியட்ல வந்து there are so many immune systems in there. So if you நீ கன்சியூம் பண்ணினா அது இம்யூன்ல வந்து பூஸ்ட் பண்ணும். Okay, no, fuck that. Nobody listens to that shit. It's disgusting. இப்படிதான் ஒரு 2-3 வருஷம் முன்ன நான் படிச்சேன். கஞ்சில கூட தான் கஞ்சில சத்து இருக்குன்னு உண்மைதான். நீ குடிச்சு பாத்திருக்கியா? வாயில விட்டுருக்கியா? குடிச்சு பாத்திருக்கியா? அத வந்து பண்ணிருக்கியா? யூஸ் பண்ணிருக்கியான்னு பாய்க்க மாட்டீங்க. அப்ப ஏன் அந்த டாபிக் எடுத்து வந்த? அவன் வந்து அது ஃபேஷியலுக்கு பயப்படுறான். அது அதே தான் நானும் படிச்சேன். இல்ல the thing is போலண்ட்ல ஒரு பியரே இருக்கு வுமன்ஸ் வெஜைனா பத்தி. அதோட அவங்க அண்டர்வேர்ல இருந்து தான் அந்த வெஜைனா ஃப்ளூயிட் எடுத்து தான் அந்த பியரே இருக்கு. அந்த மாடலோட போட்டோலாம் இருக்கு. இது 100% உண்மை. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கூகுள் பண்ணு. So because அது அவங்களோட இந்த சயின்டிஃபிக் வெஜைனா ஃப்ளூயிட்ல வந்து ப்ரோபயோட்டிக்ஸ், a lot of probiotics. So அது வந்து somehow is good for your body அப்படின்னு அவங்க சொல்றாங்க. So according to them. அதே மாதிரி இப்போ மேலோடல வந்து there's a zinc, there's a few things, but it's actually micro level. அது எந்த அளவுலயும் வந்து உடம்புக்கு நல்லது இல்ல, அது எதுவுமே கொடுக்காது. இதுக்கு பிற்பாடு நான் ஹைக்கு பண்ண மாதிரி யோசிச்சு எடுக்கிறேன். அங்க போய் பியர் என்ன பண்ண போறேன்? அங்க போய் பியர் இப்ப தெரியுதா ஏன் தண்ணி அடிக்காம இருக்கேன்? எந்த தண்ணில எந்த கஞ்சி இருக்கு போதா குண்டி பத்திரம் இப்படிலாம் சொன்னா என்ன இருப்பாங்க? நான் உங்களை சொல்றேன்டா. எங்க குண்டி பத்திரம்? Okay guys, thank you so much for லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் பேய் மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆனா வர வந்து நீங்க வந்து உங்களை டார்கெட் பண்ண வைக்கிறீங்க. எப்ப நான் இப்ப பண்ணேன்? இப்ப இந்த மாதிரி சொல்லி என்ன சொல்றோம்? போன வாரம் என் பொண்டாட்டி வச்சு என்னென்ன பண்ணேன்? இன்னைக்கு நான் வந்து போச்சோம் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதுல இங்க மூடிடுச்சு? அவ பூல் எடுத்து பூல் வந்துருச்சு, அசிலமா வந்துருச்சு. நீ அதிலே உட்கார்ந்திருந்த. நீ ஏதாவது நீ காட்டி எடுத்துக்கிற. I'm humiliating them. See, I hate them into the core so that I humiliate them. So you humiliate them is okay. But why you want to fuck us over and humiliate us as well? Because you're supporting them. எப்போ நான் அப்படி சேர்த்துக்குவேன். உனக்கு எங்களை எப்படி சுத்தி தெரியுமா இருக்கு? அப்படி இருக்கு. அப்படி சரி, நம்மளுக்கு இந்த வாரம் ஒரு காலர் இருக்காங்க. அதனால போன வாரம் நம்ம காலர் எடுக்காதனால இந்த வாரம் வந்து அந்த காலர் வராங்க. ஓகே. ஸோ இந்த காலர் வர்றது வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் வருது பேசுறதுல நம்ம கண்ணன் மன்னன் கிறிஸ் பேசுவார். நீ பேசுற விதத்துல தான் இருக்கு தெரியுமா? ஸோ நீ பேசுற காலர் மூலியமா தெரியும் ஒரு ஆம்பளை வந்து இப்படி ஒரு ஆள்கிட்ட பேசணும்னு ஓ மூலியமா தெரிஞ்சு. ஓகே. இன்னைக்கு அதான் அப்ப நான் கொஞ்சம் டீப்பா பேசணும். ஹலோ ஆமா, டீப்பா பேசணும். இல்ல வாய்ஸ் கொஞ்சம் டீப்பா பேசணும். இல்ல ஆம்பளை இருந்துச்சுன்னா இல்ல அவன் டீப்பா இல்ல அவன் டீப்பா சொன்னா எனக்கு அந்த ஜோக் ஞாபகம் வந்துருச்சு. டீப்பா அது உங்களுக்கு புரியாது. அதை நான் என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட. ஒரு தடவை அவன்கிட்ட வந்து சொன்னேன், ஏய் வாடா அவன்கிட்ட டீப்பா ஒரு விஷயம் வேணும். அது நீ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் என்ன சொல்லி திருப்பி சொல்லு. டீப்பா அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அவன் பார்த்துட்டு டீப்பா பத்தி நீ என்ன பேசணும்? இப்ப ஆழமா ஒரு விஷயம் சொல்லணும். உன்கிட்ட போய் சொன்ன பாரு. நான் ரொம்ப ஆழமா சீரியஸா அவன்கிட்ட பேசுனேன். அது நான் சீரியஸா பேசுறதா காமெடியா நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி வா பேசலாம். ஹலோ 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 யா நீங்க உங்க பேர் என்ன?
நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு anonymous caller. ப்ளீஸ் தானே? கண்டுபிடிச்சிட்டீங்க. சார் போன வாரம் ஆதிபகன் படம் பார்த்தீங்களா? அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஜெயம் ரவி வருவாரு. அப்படிதான் இருக்க நீ. நான் மாறி மாறி பேசுவேன். மாறினா தனுஷ் மாதிரியா? ஆம்பளை பொம்பளைகள். சரி பேசு. ஹலோ, இல்ல பயந்துட்டேன். பயந்துட்டீங்களா? ஓகே, ஹலோ. இல்ல நில்லுமா. ஒரு பாயிண்ட் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தா ஹலோ நான் ஒரு anonymous caller. யாரே நீயே என்ன நம்ம சொல்றோம். அவர் என்ன anonymous caller. அங்க யாரு பேசுறீங்கன்னு தெரியுது. என்ன காமவெறியோடு இப்படி பேச எந்த பொண்ணு தான் பயப்படாம இருக்கும்? பயப்படக்கூடாது, இதெல்லாம் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லுதான் ஸ்கேம் கால்லாம் எனிவேஸ் நான் கிறிஸ் பேசுறேன். கூட 2 தண்டச்சோறு மாறி இல்ல அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் ஸோ என் ரைட்டு சைட்டு வந்து தொப்பி போட்டுக்கிட்டு, இப்பொழுது முன்ன வந்து ஜிப்பா, இப்பொழுது தொப்பி போட்ட ஜீவன் இருக்காரு. ஹாய் ஜீவன். ஹாய். என்னோட லெஃப்ட் சைட்டு அதே கட்டம் போட்டு சட்டை போட்டு மயிறு ஃபுல்லா வச்சுக்கிட்டு, ஏன்னா அவருக்கு மட்டும் தான் இருக்கு, டாவியும் இருக்காரு. ஹலோ ஹலோ டவ்யூ. ஆக்சுவலி அவன் பேர் பூனு, எல்லாரும் பூனுன்னு கூப்பிடுங்க. எனக்கு ஏன்னா அவங்க பேரு புவனன் வர மாட்டேன், டவ்யூ அதுதான் ஞாபகம் இருக்கு. பரல வச்சுங்க. அவருதான் அவர் வந்து வேற ராக்கி பாய் மாதிரி 1957ல வந்து பிராண்ட் பண்ணிட்டாரு. என்ன ராக்கி பாய்? ஓ ஆமாவா, பிராண்டிங். டாவி அழிஞ்சு, இது பூனன் அழிஞ்சிருவான், டாவி அழியாது. என்ன ரைமிங் இது? சம்பந்தம் இது பஞ்சகலர் மாதிரி கூட இல்லடா. எனக்கே சிரிப்பா இருக்கு. உன் பேர்லயே நடிச்சு பாரு. எங்கேயாச்சும் போலீஸ் ஸ்டேஷன் அவன் யாரு தெரியுமா? எந்த பேரு? அவன் பேரு தான் டாவியூ. ஹோட்டல்ல பின்னாங்கள பார்த்தேன். பேபி ஒன்னு இருக்கு. டாவி யாருங்க? ஓகே, உங்க கதை சொல்லுங்க. நீங்க யாரு? ஓ ஆமா, பேரு சொல்ல. பேரு என்னோட நிக் நேம் சொல்றேன். என்னோட பேர் வினோ. வேணும்ல. ஐயோ, எல்லாத்தையும் வேணும்னு கேக்குற. இல்ல வேணும்னு நல்லா கியூட்டா தான். கிரீஷ் இன்னைக்கு நைஸ் வெள்ளை பட்டாசு வெட்டிக்கு விட்டு போறேன் பாரு. யாரு சொன்னது? அது எவ்வளவு ஃப்ளோ நீ பிராக்டிஸ் பண்ணியா? அவனை பார்த்தாலே என்ன பார்த்தா ஏன்டா வருது? இல்ல டைலாக் அது ஒரு வெள்ளை பட்டாசு என்ன பார்த்தா வருதா? இல்ல டைலாக் ஃப்ளோ. பாத்தீங்களா, நான் தான் குண்டி பத்திரம். வினோ சொல்லுங்க. ஜேபில இருந்து பேசுறேன். என்ன இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன்னா, ஆக்சுவலி இது வந்து லாக்டவுன்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். சரி வேணு, நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு என்ன வயசாது? இல்ல அவங்க பேசுறது இப்ப ரேப் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப 30 ஆக போகுது. 30 ஆக போதா? சரி சொல்லுங்க. ஜேபி இருந்து கால் பண்றீங்க. லாக்டவுன்ல நடந்த விஷயம். ஆக்சுவலி இது வந்து என்னோட ஹோம் டவுன்ல நடந்தது. ஆக்சுவலி என்னோட ஹோம் டவுன் வந்து பூரா இப்போ நான் ஜேபில செட்டில் ஆயிட்டல. என்ன பாத்தீங்கன்னா, அப்போ வந்து நாங்க லாக்டவுன் டைம்ல ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தோம். அது வந்து ஒரு சைனீஸ் அங்கிள் வீடு. அது அப்போ கொஞ்சம் நேரம் எனக்கு ஏன் தெரியல, நர்வஸ் ஆகுது பேசுறவங்க கிட்ட. அப்பனா வந்து மூச்சை நன்றாக இழுத்துக்கொண்டு ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி திருப்பி விடுவோம். 30 செகண்ட் செத்துருவான்டா. அப்படிதான் இருக்கும். 30 செகண்ட், ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் சொல்ல 30 பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கேன். என்ன சாவருக்கு பிளான் பண்றியா? ஆரம்பத்துல அவனை சாவடிச்ச, இப்ப காலர் அடுத்த நானா? இல்லடா பண்ணணும், அதெல்லாம் அப்படிதான். அது நான் ட்ரெயின். சரி, நீங்க என்ன தர நினைக்கிறீங்க? நீங்க அப்படியே நீங்க வந்து யார்கிட்டயும் பேச கிறிஸ்ட மட்டும் பேசுறீங்க. அந்த முகத்தை பார்த்து கிறிஸ் டனல் விஷன்ல பேசுவோம். அவர் முகமும் உங்க முகமும் இப்ப ஒட்டி கொண்டு இருக்கு. வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. இது கதை கதை. வெக்கப்படலையா சார்? வெக்கப்படலன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட வைக்கிறேன். அவங்க வெக்கப்படல, அவங்க ஷை ஆயிட்டாங்க. ஓகே ஓகே, அவங்க சொன்னாங்களா? ஓகே சரி ஓகே, நான் சொல்லட்டா கதையே? சொல்லுங்க. ஓகே, ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தோம்னு சொன்னேன்ல. அப்போ வந்து என்னோட அம்மா வந்து கேரள இருந்தாங்க. ஸோ லாக்டவுன்னால அவங்களால வந்து ஹோம் டவுனுக்கு வர முடியல. அவங்க வந்து கேரள இருந்தாங்க.
ஸோ வீட்டுல வந்து எங்க ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலினால அப்பா நானு என்னோட சிப்லிங்ஸ் நாங்க மட்டும் தான் இருந்தோம் எத்தனை அந்த siblings வீட்டுல. மா? ஆக்சுவலி வந்து எங்க வீட்டுல நான் என்னோட சேர்த்து 6 பேரு. 6 பேரு வெரி ஹார்ட் ஒர்க். குறவுதான் அந்த காலத்துலாம் வந்து 15 16 சின்னி குறைஞ்ச இது 2வது ஸ்டேஜ் 6ல இருந்து இப்ப 2க்கு வந்துருச்சு. ஆமா இப்போ உள்ளவங்க 2 பிள்ளையோட கொஞ்சம் பாட்டிக்கிறாங்க. அது இப்போ உள்ளவங்க பிள்ளையே இல்லாம இருக்காங்க. கல்யாணம் நம்மளாம் என்னையும் தத்து எடுத்துக்கணும். வரல சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்க 6 பேர் இருந்தோம்ல, அதுல வந்து எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு இன்சிடென்ட் அப்போ நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து எனக்கு நடந்தது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, ஒரு ராத்திரி மணி இருந்தா ஒரு 3 o'clock இருக்கும். அப்ப எனக்கு தூக்கம் வரலன்னு ரூம்ல நார்மலா மூவி பாத்துக்கிட்டு இருந்தேன் போன்ல. அப்புறம் சடனா வந்து எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துட்டுன்னு சரி கிச்சன் போயிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போலான்ட்டுன்னு, இப்போ நம்ம ரூம் விட்டு வழி ஆகணுமா, ஒன்ஸ் ரைட் சைட் வந்து கிச்சன் எங்க வீட்டுல. சோ அந்த கிச்சன் ஸ்டவ் கிட்ட வந்து அப்படியே எங்க அம்மா நிக்கிற மாரி ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இப்படி என்ன பார்த்து நிக்கல, அவங்க வந்து லைக் கிச்சன் விண்டோ இருக்குல்ல அதை பார்த்து நிக்கிற மாரி அங்க பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஆனா எனக்கு அம்மா வந்துட்டாங்களா நம்மளைய பாக்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சடனா வந்து ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம அம்மா நம்ம கூட தான் இல்லையா, அம்மா தான் கேர்ல இருக்காங்களே. ஆனா அந்த லேடி வந்து அவங்க போட்ட ட்ரெஸ் வந்து எங்க அம்மா அந்த ட்ரெஸ் வச்சிருக்காங்க, எக்ஸாக்டா எங்க அம்மா நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. திரும்பல ஒருமே பேசல, அவங்க ஜஸ்ட் அப்படியே நின்றுகிட்டு தான் இருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு, யாரு தெரியலையே. ஏன்னா அப்பா ஹால்ல தான் எப்பவுமே படுப்பாரு. அந்த டைம்ல பார்த்தா அப்பா கூட ஹால்ல இல்ல, அப்பா வந்து வெளியே போயிட்டாரு. உங்க வீட்டுக்கு வர்றதுனால எனக்கு அந்த பயத்திலேயே நான் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ரூமுக்கு போயிட்டேன். நானு ரிவர்ஸ் எடுத்து ரூமுக்கு இல்லையே, அது அம்மா இல்லாம வேற ஆள் ஏதாவது இருந்து என்ன ஆரம்பிச்சுன்னா எனக்கு அதனால ஒரு பயம் இருக்கு. சம்டைம் வந்து எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாரி பாத்தீங்கன்னா கூப்பிடாதீங்க உங்களை ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பாட்டியா பேயா? பேயா இல்ல பாட்டிங்க பேய். கூப்பிடலாம் சொன்னல, பேய் கூட அறையலாமா, நீதான் அறையிற. கூப்பிடுவியா 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 அந்த பேய்னாச்சும் ஒரு தடவை 15 வாட்டி நான் அது போட கல்வி தாய் கல்வி ராதியாவா. அப்புறம் பல்லு உழுறதுக்கு அடிக்கிறேன். சோ அந்த மாரி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் வந்து பேனிக் ஆகி நான் அப்படியே வந்து ரூம்ல படுத்துட்டேன். படுத்துட்டு கண்டிப்பா அம்மா இல்ல நான் தூங்கல, எனக்கு தூக்கமே வரல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இது கண்டிப்பா அம்மா இருக்காது, மேபி நம்மளுக்கு பிரம்மையோ இல்ல என்ன பாதி எனக்கு தெரியல, லைக் கான்ஃபியூஸ். உண்மையா பார்த்தனா இல்ல கனவா அப்படின்னு எனக்கு அவங்க லைட் தட்டி இருக்கா தானே, லைட் தனிச்சுல தூங்குறாங்களே. அப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணா அவங்க என்னைய திட்டுவாங்க, ஏன் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டீங்க. கிச்சன் லைட் தானே? ஓ கிச்சன் லைட்டா? எனக்கு அப்பவும் கிச்சன் லைட் வந்து எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும். கிச்சன் லைட் ஆன்ல வச்சு லைட்ல தான் பாத்தீங்களா உங்கள? லைட்ல தான் அவங்க உருவத்தை பார்த்தேன். அது அப்புறம் அம்மா எங்க அம்மா நிக்கிற மாரி இருக்காங்க, பட் அந்த ஃபேஸ் வந்து அந்த கிச்சன் அந்த டோர் அங்கிட்டு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த ஸ்டவ் கிட்ட நின்று இருக்கு, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. லைக் எங்க அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே உருவம் தான் நான் பார்த்தது. அதுதான் எனக்கு வந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது உண்மையா இல்ல வந்துச்சா? ஓகே ரெடி. இது கதை திரும்பிச்சா அதான் நினைக்கிறேன். பேய் வந்து இப்படி கேமரா ரோல் ஆக்ஷன். கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுங்க சார். கட் சொல்லியா? இன்னும் கட்டல அதுல போல. அப்புறம் சோ அது அப்படியே அது அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு ஒரு மணி தான் ஒரு 6 இருக்கும் நான் படுக்கிற அப்போ அப்படியே போயிடுச்சு. மேபி நான் அது ரொம்ப பெருசா எடுத்துக்கல, மேபி நம்ம பிரம்ம போல அப்படின்னு விட்டுட்டேன். சோ அப்புறம் வந்து செகண்ட் இன்சிடென்ட் வந்து என்னோட தங்கச்சிக்கு நடந்தது. அவங்க வந்து சம்டைம் வந்து லேட் நைட்டு தான் வேலை முடிஞ்சு வருவாங்க. ஸோ லைக் லேட் நைட்னா 12 ஓவர் டைம்லாம் செஞ்சு 12-1 ஆகும். ஸோ அந்த டைம் அவங்க வரப்ப டைம் இருந்தா ஒரு 11:30+ இருக்கும். சோ அவங்க வீட்டுக்கு வரப்போ நாங்க எல்லாம் வந்து படுத்துதான் இருந்தோம், ரூம்ல போய் படுத்தாச்சு. சோ அவங்க வந்துட்டு ஸோ அந்த அன்னைக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டே பீரியட். ஸோ அவங்க வந்து எங்கிட்ட கூட சொல்லல. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேரா வாஷ்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அந்த டர்ட்டியான சானிட்டரி பேட் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டு வழியில வந்து ஒரு வாழை மரம் இருக்கும். அங்க வந்து அப்பா வந்து ஒரு நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்றதுக்கு அழகா கட்டி வச்சிருக்கோம்.
வச்சிருப்பாரு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அங்க த்ரோ பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டேனா அந்த இன்னவை வந்து அங்கேயே துவச்சி காய போட்டாங்க. ஓகே. ஸோ காய போட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதவுலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து படுக்கிறப்ப நான் ஸ்டீல் வந்து முடிச்சுதான் இருந்தேன், வந்து என் பக்கத்துல தான் படுத்தாங்க. ஸோ அவங்க படுத்தோடனே நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட, ஏன் லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு இருக்க. அவங்க என்கிட்ட ஒண்ணுமே பேசல, வந்து படுத்ததுதான், எதுவுமே பேசல. நான் வந்து என்னடா அது பக்கத்துல வந்து படுத்துச்சு பாப்பா ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திட்டு போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு அவங்கள பாக்குறேன். அவங்க வந்து எங்க ரூம்ல ஒரு சைட் கோர்னரை பார்த்துக்கிட்டு ஒரு காலும் கையும் அவங்களுக்கு வந்து பேரலைஸ் ஆகி வாய் ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு அவங்களுக்கு. ஐயோ. எனக்கு நான் ரொம்ப பயந்து, வீட்டுல எல்லாரும் தங்கச்சி எல்லாரும் பட்டுன்னு. அவங்க பேர் வந்து சங்கரி. சங்கரி என்னாச்சுன்னு கேக்குறப்ப நாங்க போட்ட சத்தத்துல அப்பா வந்து ஹால்ல தான் எப்ப படுப்பாருன்னு சொன்னல. அப்பாவும் யோசிச்சுட்டு வந்துட்டாரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறப்ப அப்பா பார்த்தோன்னு பயந்துட்டாரு. அப்ப எங்களோட சாமி ரூம்ல வந்து எப்பவுமே அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு டம்ளர்ல வந்து மஞ்சள் டர்மரிக் வாட்டர் இருக்குல்ல, மஞ்சள் தண்ணி, அதை எப்பவுமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா என்ன பண்ணாரு, அந்த டர்மரிக் வாட்டர் மூஞ்சில தடிச்சிட்டு விபூதி எடுத்து வச்சு விட்டாங்க அவங்களுக்கு. அப்ப வச்சு விட்டோன்னா அவங்க லைக் ஓகே ஆயிட்டாங்க. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க படுக்கட்டும், யாரும் எதுவும் கேட்காதீங்க, படுங்க, நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லிட்டு அப்ப படுக்க சொல்லிட்டாரு. நானும் எல்லாம் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கிட்ட நான் கேட்டேன், என்ன பாப்பா ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லக்கா இந்த மாரி அப்பதான் எனக்கு சொல்றாங்க, இல்ல நான் இந்த மாரி வந்து உடம்பு சுத்தம் இல்லக்கா, ஃபர்ஸ்ட் டே நான் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து படுக்கிறப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஏன்னா எங்க ரூம்ல வந்து லைட் ஆஃப்ல தான் இருக்கும். அந்த எங்க ரூம் கார்னர்ல வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ, அது ஒரு உருவம் வந்து நம்ம ஸ்குவாட் பண்ணி உக்காடுவாங்களே, அந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி உக்காந்துட்டு அவங்களோட சானிடரி பேட் நான் சொன்னல அவங்க தூக்கி போட்டது, அவங்க கண்ணுக்கு வந்து அத வந்து சாப்பிடுற மாரி இருந்திருக்கு அவங்களுக்கு. சோ அவங்களுக்கு அது பார்த்தோன்னே அவங்கனால வந்து பேச முடியல. ஏன்னா நான் பக்கத்துல போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு விளங்குது, பட் அவங்களால ரியாக்ஷன் பண்ண முடியல. டிரைவ் த்ரூ மெக்டியா என்னது எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பிக் மேக் பேட். ஆனா அதுவும் எனக்கு எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு கனவு, ஏன்னா படுத்தோன்னு நம்மளுக்கு கனவு வராது இல்ல. அவங்க பக்கத்துல படுத்து ஒரு ஃபியூ செகண்ட் வந்து படுத்தோன்னு நான் கேக்குறேன் அவங்க கிட்ட. அப்போதான் அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே பேசல. அவங்க அந்த சொன்ன அவங்க பேரலைஸ் ஆயிட்டாங்க. சோ அந்த டைம்ல வந்து எத்தனையோ செகண்ட்க்கு வந்து அவங்க அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப நான் தான் லைட் ஆன் பண்ணிட்டேன்ல, லைட் ஆன் பண்ணோன்னே அது அங்க காணோம். அதோட அப்பா தான் விபூதி வச்சு எல்லாம் இது பண்ணோன்னா அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. பட் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து ஹெவி ஃபீவர் இருந்துச்சுல. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அந்த மாரி நான் பார்த்ததே இல்லக்கா, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு. சோ அது ஒரு இன்சிடென்ட் அந்த வீட்டுல நடந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து என்னோட செகண்ட் தங்கச்சி வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க கூட தான் படுப்பாங்க. பட் அன்னைக்குல இருந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கால் பேசணும்ட்டு எங்க கடைசி ரூம் நான் சொன்னல கிச்சன் இருக்குன்னு, கிச்சன் கிட்ட ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல போயிட்டு எப்பவுமே அந்த ரூம்ல வந்து என்னோட தம்பி தான் படுப்பாரு. அப்ப அன்னைக்கு வந்து தம்பி வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டனால அவங்க வந்து அங்க போய் படுத்துக்கிட்டாங்க. இல்லக்கா நான் ஒண்டியா படுத்துக்கிறேன், என்னால படுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்துக்கிட்டாங்க. சரிப்பா தங்கச்சி தூங்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க என்னோட தங்கச்சில நாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ரூம்ல நாங்க படுத்திருந்தோம். சோ படுத்திருந்து கொஞ்ச நேரம் சேர்ந்துட்டு அவங்க கட்டிக்கிட்டு வராங்க, அக்கா அக்கான்ட்டு. அவன் என்ன ஆச்சு கேட்கத்தோன்னு, இல்லக்கா நான், ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ரூம் கதவு வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணல, கொஞ்சம் ஆஃபோட நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த கதவு ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, வழியில நடந்தா ஷேடோ தெரியுற மாரி இருக்கும்ல, அந்த மாரி வந்து அவங்க கதவு ஒதுக்கி வச்சுட்டு படுத்திருக்காங்க. ஸோ அவங்க படுத்திருக்கிறப்போ அவங்க வந்து இப்போ நம்ம சில டைம்ல தூங்கணுமா ஃபுல்லா தூங்க மாட்டோம், அரை தூக்கு தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் தெரியும் நம்மளுக்கு யாராவது நடந்தா நம்மளுக்கு அது ஃபீல் பண்ணும்ல, அந்த மாதிரி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ என்ன ஆயிட்டுன்னா, யாரும் அங்க நடந்து போயிட்டு கதவுல வந்து அவங்கள பாக்குற மாரி இருந்திருக்கு. அவங்களுக்கு மச்சம்
கண்ணு திறந்து பார்த்தோன்னே சடனா அந்த உருவம் வந்து லைக் மூவ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாரி அவங்க பார்த்தோன்னே, ஏன்னா அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் அது நடக்கிறதுனால பயந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ராத்திரி நேரம் நம்ம எதுவும் பேச வேண்டாம், பரவாயில்ல நம்ம படுத்துருவோம், எதுவும் வேண்டாம் பேச வேண்டாம். அப்ப இதை பத்தி வந்து நாங்க எங்க அம்மா கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல. வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு நாங்க எதுவும் ஷேர் பண்ணல, ஏன்னா அம்மா பயப்படுவாங்க அப்படின்ட்டு. அப்பாக்கு தெரியும், பட் அப்பாவும் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல, நாங்களும் எதுவும் சொல்லல. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுன்னா, என்னோட கடைசி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 8 வயசு. அவங்க வந்து வீட்டுல வந்து என்னோட கடைசி பாப்பாவும் செகண்ட் தங்கச்சியும் வீட்டுல தனியா இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, கிச்சன்ல வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் ஒரு என்ன சொல்லுவாங்க அது, அந்த ட்ராவர் இருக்குங்களே பிளாஸ்டிக்கோட, அதுல வந்து அவங்களோட புக்லாம் வச்சிருப்பாங்க, பாப்பாவோட புக்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்னோட அம்மா வந்து ராட்சசன் படத்துல ஒரு டாய் இருக்கும் தெரியுங்களா, ஒரு பொம்மை டால், ராட்சசன் படத்துல இருக்குமே ஒரு டால் இருக்காது, அந்த மாரி ஒரு டால் வந்து என்னோட தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு டால் தான் ரொம்ப பிடிக்கும்னு. சோ அந்த டால் வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த கபட் மேல வச்சுட்டு இருந்திருக்கு அந்த டால் அங்க இருந்திருக்கு. தங்கச்சி வந்து ஹால்ல வந்து என்னாச்சு இல்ல ஒரு மாதிரி திருலிங்க ஆச்சு. அப்போ என்னோட தங்கச்சி வந்து அந்த சின்ன பிள்ளைங்களா விளையாடுவாங்களே, அந்த ஒயிட் போர்ட் மக்கள் இருக்குல்ல, அந்த குட்டியான, அவங்க வந்து மின்னுக்கு ஹால்ல உட்காந்துட்டு அது விளையாண்டுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு மார்க்கர்ல எழுதி அது எழுதி வரைஞ்சி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு போரிங்கா வச்சுட்டு கார்ட்டூன் பார்க்க போறாங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த டால்க்கு கீழே வந்து அந்த ஒயிட் போர்ட் வச்சுட்டு டால் வந்து அது மேல வச்சிருக்காங்க. அந்த டால் எழுதிட்டு இருக்காங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் இல்ல டால் எழுத ப்ளீஸ் ஹெல்ப் மீ இந்த உலகத்தை நான் தான் ஆள போறேன், இது எப்படி இந்த குடும்பம் தள்ளிக்கிறது, மேப் போட்டு காமிதான் இப்படிதான். அப்பா நீங்க போ, அம்மா நீங்க போ, நீ இதை சாப்பிடு. அதான் அந்த பொம்மை தான் கிங், அதுதான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு எல்லாரும், அம்மா அப்பா எல்லாம். அந்த பேய் எல்லாம் குடும்ப பேய். அது பொம்மை பார்த்துரு, நானும் இவ்வளவு நாள் தான் நல்லவனா அதான் சார் மணி ரெண்டாவது பிள்ளை வருது. அப்புறம் ஓகே, சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒயிட் போர்ட் மக்கள் அந்த பாட் இருக்குங்களே அது கீழே வச்சுட்டு அது மேல வந்து அந்த டாலை வந்து சாட்சி வச்சுட்டு மினுக்கு ஹாலுக்கு வந்துட்டு படம் டிவியில வந்து கத்தம் பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனா வந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு, பட்டார்னு விழுந்த சத்தம் கேட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, ரூம்ல இருந்து சத்தம் கூட விட்டான். ஓகே, சத்தம் கேட்டோடனே என்னோட செகண்ட் தங்கச்சி ரூம்ல இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்களும் பாப்பாவும் கிச்சன்ல போய் பாத்துருக்காங்க என்ன ஆச்சு, என்ன சத்தம்ட்டுன்னு. ஓகே, என்ன இருந்துச்சுன்னா அந்த பொம்மை வந்து அசையாம எப்படி வச்சாங்களோ பாப்பா அதே மாரிதான் இருந்திருக்கு. அந்த சொன்ன அந்த ஒயிட் போர்டு குட்டி ஒயிட் போர்டு அந்த விளையாடுறதோட அது வந்து எடுத்து விட்டு வீசினா எப்படி இருக்குமோ அது அங்கிட்டு வீசி விழுந்து கிடக்குது. ஓகேங்களா, அதே வந்து இப்போ கீழே தவறி விழுந்திருந்தாலும் அது நம்மளுக்கு தெரியும், இப்போ கீழே தவறி விழுந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன் ஒயிட் போர்டு அந்த குட்டி ஐபேட் இருக்குமே பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க பிடிக்காது. மந்திரம் இல்ல, மந்திரம் சொல்றானா அது ABCD ஏபிசில அப்புறம் அப்போ வந்து அது கணக்கு தூரமா போய் விழுந்திருக்கு. கணக்கு விட்டாரா? அப்போ இல்ல ஐ மீன் தூரமா போய் அந்த
பாட் விழுந்து இருக்கு. Okay. ஆனா அந்த பொம்மை வந்து விழுல, பொம்மை எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. எனக்கு என்ன நல்லா செக் பண்ணீங்களா? கம்மு கிம்மு ஒட்டிச்சிருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு பொம்மை மட்டும் ஸ்டடி பா. எனது பாப்பா பாப்பா சின்ன பொண்ணு, என்னோட தங்கச்சி. நான் சொன்னேன் அந்த 8 வயசு அவங்க சின்ன பிள்ளை, அவங்க போய் சொல்ல அவசியம் இல்லைல்ல. அப்ப எனக்கும் ஏன்னா அவங்க சொல்றாங்க இல்லக்கா, நான் கேட்டேன் அவங்க கிட்ட எப்பப்போ பொம்மை எப்படி வச்சுனா, இல்லக்கா அவங்க வச்சு காட்டுனாங்க பொம்மை நான் இப்படிதான் வச்சேன். 5-7 வயசுலாம் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சொன்னா உண்மையை சொன்னா அடி விடுவோம். போய் சொல்லியே பழகிட்டேன். எடுத்தியா ஆமா எடுத்தேன். சரி போ. என்ன பொய் சொன்னா எடுத்தாலும் அடிக்கிறாங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாது அடிக்கிறது நிப்பாட்டினா உண்மையை ஒத்துக்கலாம். பொய் சொன்னா அடிக்கிறாங்க. யாருக்குமே இறக்கமில்ல, யாருக்குமே லோகம் இல்ல. அப்புறம் 8 வயசு குழந்தை. ஓகே. அப்போ நான் அவங்க கிட்ட கேக்குறப்ப அவங்க வந்து சொன்னாங்க இல்லக்கா நான் பொம்மை இப்படிதான் வச்சேன், ஆனா அந்த போர்ட் மட்டும் ரொம்ப தொலைவா விழுந்து இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஆனா அந்த பொம்மை வந்து அந்த இன்னொரு செகண்ட் தங்கச்சி சொன்னாங்க அந்த பொம்மை வந்து அங்கேதான் இருக்குக்கா, அது மூவ் ஆகல, ஆனா போட் மட்டும் எப்படி விழுந்துச்சு தெரியல, ஏன்னா பாப்பா போட் கீழே தான் வச்சாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரிதான் இன்சிடென்ட் வீட்டுல வந்து நடக்கிறது. இப்ப ராத்திரி ஆனா யாரோ கதவு தட்டுற மாரி சத்தம் கேட்கும், அந்த மாரி எல்லாம் நடக்கும். சோ அது நாங்க எனக்கு அம்மாக்கு கிட்ட அப்புறம் ஒரு நாள் வந்து நாங்களே இதுமாரி வேர்ஸ்டா இருக்குன்ட்டு அம்மாக்கு போன் அடிச்சு சொல்லியாச்சுமா இந்த மாதிரி வீட்டுல நடக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்ப அம்மா என்ன பண்ணாங்க, அந்த லாக்டவுன் டைம்ல வந்து கொஞ்சம் எல்லாம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓகே பண்ணிட்டோன்னே அப்ப அம்மா வந்துட்டாங்க ஹோம் டவுனுக்கு. ஒரு செகண்ட், இதெல்லாம் திடீர்னு ஏன் நடந்துச்சு? இதுக்கு முன்ன இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா இல்ல இப்ப MCO-னால தான் வந்துச்சா? நீ கேக்குற கேள்வி விடுத்து பேய் இருக்கா இல்லையா அந்த மாதிரி கேட்டு இருக்கிறேன். இல்ல ஏன்னா திடீர்னு வாய் லாக்டவுன்ல ஏன்னா பேய்க்கு இடம் இல்லாம தங்குறதுக்கு இல்லையா? நம்ம கனவு காணும்போது அது என்ன பிகினிங் மிட் எண்ட் திடீர்னு நடுவுல இருந்து ஒரு கனவு. அது கனவுடா. அது மாதிரி இதெல்லாம் வீட்டுல ஒரு விஷயம் நடக்குதான், திடீர்னு நடக்குதான், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒண்ணு நீ வந்து எங்கேயாச்சும் வந்து இழுப்பிட்டு வந்திருப்ப, பேய் இப்படி ஒட்டிட்டு வந்துச்சு காலில், அப்படித்தானே சொல்லுவாங்க. சரி அது ஸ்பீமர்ரா ரோட்ல அப்படியே படுத்து கிடக்கும், நீங்க பேச்சதும் அது அப்படியே இழுப்பிட்டு வந்துரும். அந்த பேயும் கிட்டத்தட்ட ஒரு பீம். ஆமா அதுக்கு காரணம் இருக்கா? ஏன் திடீர்னு உங்க வீட்ல ஒயிட் போர்ட் மட்டும் உழுவுது? அதான் பேய் பீக்கும் ஒரே வித்தியாசம். ஆக்சுவலி வந்து சொல்லுமா. ஓகே ஆக்சுவலி வந்து என்னன்னா நீங்க வர சிரிச்சிருக்கீங்க அது எப்படி அழுந்துற போது. சாரி சொல்லுங்க என்ன காரணம் குட்டி? ஓகே இல்ல ஆக்சுவலி என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து லாக்டவுன் போடுற ஒரு ஃபியூ மந்த்துக்கு முன்னுக்கு வந்து இன்னொரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல வந்து அண்ணா ப்ராப்ளம் இருந்தனால்தான் அவசரமா வீடு பார்த்து இந்த சைனீஸ் அங்கிள் வீட்டுக்கு நாங்க வந்தோம். சோ அந்த வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நடந்தது வந்து ஒரு ஃபியூ மந்த் தான், ரொம்ப வருஷமாலாம் அந்த வீட்டுல ரெண்ட்டுக்கு இல்ல. வந்து ஒரு ஃபியூ மந்த்ல அம்மாவும் கேலுக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் இதெல்லாம் நடந்தது. இது வந்து எப்படின்னா ஒரு ஃபியூ மந்த்லயே நடந்தது. ஃபர்ஸ்ட் போய் ஒரு 2 மந்த் இருக்கும் வீட்டுல நல்லா ஒண்ணுமே இல்ல, லைக் நார்மலா படுத்து தூங்குவோம், நார்மலா தான் இருந்துச்சு. சோ போக 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 தான் வந்து ஒரு இன்சிடென்டா இப்படி எங்களுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுல எனக்கு நடந்தது. ஆக்சுவலி இதுல என்னன்னா எங்க அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா எங்க அப்பா இதை பத்தி எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஒருத்தருக்கு ஆரம்பிச்சோன்னா அப்படிதான் அவரு சொல்றாரு. அவருக்கு என்ன நீங்க வீடு வீட மாத்திட்டு இருப்பீங்க, டிபாசிட் யாரு கட்டுறது? இந்த மாதிரி சொல்லி சொல்லி எத்தனை வீட மாத்திட்டீங்க? போற வீடெல்லாம் பேய் இருக்குன்னு சொன்னா பாடி தாங்காதுமா. வீடு பிடிக்கல என்ன சொல்லலாம்? இந்த பேய் மறுபடியும் அது வீடு வந்து பேய்லாம் இல்ல, அது வந்து அணை ப்ராப்ளம் இருந்தனாலதான் நாங்க அப்ப ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீட்டு விட்டு வெளியாரோட பிளான் போட்டிருக்கீங்க. ஆனா என்ன பிரச்சனை பாய்ச்சாச்சு, அடுத்த வீட்டுல என்ன பேய், அடுத்த வீட்டுல ஓட்டு சரியில்லைங்க. டோடோ அண்ணா மீன்ஸ் டெர்மைட்ஸ். ஓகே இந்த அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல கரையான்னு சொல்லுவாங்க. கரையா தனுஷ் படம்ல இல்ல கரையான் தனுஷ் படமா? மரியான் கரையானுக்கும்
ஓகே சோ அது இது வந்து few monthsல தான் நான் இந்த I can't think about someone title கரையா இருக்குது படம். என்ன சொன்னேன் மாதிரி சொல்ல பேரு. சரி நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஓகே ஆமா வீடு அந்த few monthsல தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது. அப்புறம் அம்மாக்கு கிட்ட சொன்னோன்னே அப்ப அம்மாவும் வந்துட்டாங்க. அப்ப வந்துட்டோன்னே அம்மா வந்துட்டாங்க. ஆமா ஆமா அம்மா வந்து கேரளா இருக்காங்க. ஏன்னா அப்ப லாக்டவுன் டைம் வந்து அப்ப டிராவல் பண்ண முடியும், மலேசியாக்குள்ளே ஸ்டேட் உள்ள ஸ்டேட் டிராவல் பண்ணலாம்னு சொன்னோன்னே அப்ப அம்மாவும் வந்துட்டாங்க. அப்ப வந்தோடனே ஏன்னா நாங்க போன்ல இப்படி சொன்னோன்னே அவங்க பயந்துட்டாங்க. ஸோ அப்ப அவங்களும் வந்துட்டோன்னே அப்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த பூமோ சாமி பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பார்க்கல. ஏன்னா நான் என் வீட்டுல அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. கடவுள் ஏன்னா எடுத்து வச்சதும் ஓ ஜஸ்ட் கம்பி ஓ ஜீசஸ் இல்ல அந்த பித்துடா கட்டானா எடுக்கறாங்க. எதுக்கு சேவர அடிக்கிட்டு இருக்கீங்க சார்? பெயிண்ட் அடிச்சிட்டு அதவே பெயிண்ட் அடிப்பா. அந்த இந்த படம்டா ஓ பீரோ. சரி சொல்லுமா. சொல்லுமா. ஓகே அதான் அம்மாவுக்கு வந்த உடனே இந்த சாமி பாக்குறது இந்த போமோ அது மாதிரிலாம் எதுவும் பார்க்கல. ஏன்னா எங்க வீட்டுல யாருக்கும் அந்த மாரி நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம கடவுள் கும்பிடுறோம், கடவுளோட ஓகே தேவையில்லாம போயிட்டு எதுக்கு இதெல்லாம். இப்ப நம்ம அவங்க போக அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு இன்னும் பயமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க பெட்டர் என்ன பண்ணோம்னா அந்த இடத்துலயே வந்து வேற வீடு பார்த்து போயாச்சு அங்க. சோ அங்க போயிட்டோன்னே சோஃபா இப்ப வரைக்கும் அம்மா அப்பாலாம் அந்த வீட்டுல தான் இருக்கும். சாரி இங்க நடு டிஃபரண்ட் ட்ராக் ஓடிட்டு இருக்கு. ஒரு ட்ராக் போக முடியலன்னு சொல்லிட்டு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் அங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எதுவும் பண்ணலமா, அவன் தாமா பண்ணிட்டு இருக்கிறான். நான் சும்மா இருடான்னு சொன்னேன். ஜீவனம் போடணும். அது எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் அங்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சந்தேகம் அதான் என்ன சந்தேகப்படல. சொல்லுமா. நீங்க மத சிரிச்சிருங்க, நான் அப்புறம் சொல்றேன். சிரிச்சு முடிஞ்சு அவ்வளவுதான் புளிஞ்சாச்சு. ஓகே முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல அவங்க முடிச்சிருவான். அவனுக்கு முடிய போகுது. என்ன டேங்க் வெடிக்க போகுது பாருங்க நேரத்துல ஒருத்தனுக்கு. ஓகே சொல்லுங்க. ஜீவன் நீங்க தானே? நான் அவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்கேன். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான். வீடியோ வரும்போது பாப்பீங்க. ரத்தமே நான் பேசுறப்ப ஜீவன் வாய்ஸ் வரவே இல்ல, அமைதியாவே இருக்காங்க. சோ அமைதியா இருந்தா அங்க ஏதாவது பண்ணிட்டு இல்லமா, அமைதியா இருக்கான். அவன் தூங்கிட்டான். ரொம்ப பேசினா எல்லாமே லீக் ஆயிரும் பயமா இருக்கு. ஆமா நிறைய வந்துருச்சு, என்ன பண்றது? சரி சொல்லுங்க. சோ என்ன சொல்லிட்டு வேற வீட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டோம்ல. சோ அதோட மூவ் பண்ணி போன வீடு இப்ப வரைக்கும் அம்மா அப்பா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. சோஃபா வந்து அந்த வீட்டுல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க அங்க ஓகேவா தான் இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்னா அப்ப நான் வந்து இங்க ஜேபிக்கு வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு வந்தனால லீவு டைம்ல நான் திரும்பி அந்த வீட்டுல யாராச்சும் குடி வந்திருக்காங்களான்னு சும்மா பார்க்க போனப்போ அந்த வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆள் யாரும் இல்லாம இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்து ஒரு மலே ஃபேமிலி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படிதான் இருந்துச்சு, மலே ஃபேமிலி இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு வீடு பார்க்க மலே ஃபேமிலி வந்துச்சு, இல்ல மலே ஃபேமிலி உள்ளுக்கு இருந்தாலும் வீடு அந்த இருந்துச்சா? ஐ மீன் அந்த வீடு உள்ளுக்கு பாக்குறப்போ மலே ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அல்லா எழுத்துல வழி ஒட்டி இருக்காங்க. வயித்துல கூட ஒட்டி இருக்குமே. இது என் காலேஜ் வீடு மாதிரில இருக்கு. அப்போ உன் வீடு மலை வீடு மாதிரிமா? மலை வீடு மாதிரில அந்த முன்னுக்கு அந்த அல்லால எழுதிருக்கும். எல்லா குடி அடுத்த டெண்டன் வந்து மலாய்க்காரங்க. எல்லா முஸ்லீம் வீட்லயும் அது இருக்கும்டா. ஆனா எப்படி இருக்கு? இல்ல மாயல கட்டிருக்காங்க. அது ஏன் வீடு மாதிரி இருக்கு. எல்லா இந்தியன் வீட்லயும் மாயல கட்டிருக்காங்க. ஏன் வீட்ல இல்ல? ஆமாவா? உன் வீட்ல இல்லனா அது Don't cross me, talking me. While I'm talking, don't cross me. கடுப்பேத்துறமா ரொம்ப சிரிக்க வைக்காதீங்க.
அதான். ஒருத்தனுக்கு டேங்க் Okay, okay. அப்புறம் You வீட்டுக்கு talk. You stop. எஸ் அது அப்புறம் அந்த வீடு நான் பாக்குறப்போ மல்லி ஃபேமிலி இருந்தனால மேபி எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்களுக்குலாம் அது நார்மலா இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ் சொல்ற மாதிரி அவங்களுக்குலாம் அது நார்மல் நினைக்கிறேன். அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க. ஸோ அதோட நானும் அந்த பக்கம் போறதே இல்லை. நாங்க இப்படி வந்துட்டோம். இப்ப நான் ஜேபில இருக்கறனால சோஃபா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான். ஓகே சோ நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கனவுகளுக்கு கூட இது வந்தது இல்ல? கனவுக்குள்ள வந்துடாத. இல்ல வந்ததில்ல. ஆக்சுவலி வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. சோ அந்த வீட்டுக்கு போனோன்னுதான் இப்படி எனக்கும் என் தங்கச்சிக்கு இப்படி நடந்தது வந்து அது இப்போ வரைக்கும் எனக்கு எப்படின்னா அது சம்டைம் வந்து எனக்கு யோசனையா இருக்கு அது உண்மையா இல்ல நம்மளுக்கு கனவா பிரமையா எல்லாரும். ஏன்னா தெரியல எல்லாம் ஒண்ணு இருக்காங்களா தெரியல. பட் இட்ஸ் பாசிபிள். ஏன்னா சொல்லு ஒரே டைம்ல வந்துட்டோம். இல்ல ஆக்சுவலி இல்ல எனக்கும் வந்து என் பாட்டி இறந்த ஒரு பாட்டி மாதிரிலாம் வந்திருக்காங்க. அப்புறம் அம்மா மாதிரிலாம் வந்து கதவு தர சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இதுக்கும் எக்ஸ்பிளேஷன் இல்ல. அதுக்கு பேரு எம்பியா மன பிரம்ம. அது இருக்கலாம். சோ இருக்கலாம். எனிவேஸ் thank you so much. சொல்லுங்க. இல்ல இப்ப கூட நான் ஜேபில தனி சம்டைம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. நான் ஒண்டிதான் இருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? ஆமா நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு டெலிவரி. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ். பையனா பொண்ணா தெரியுமா? அது சர்ப்ரைஸ். நான் ஒன்னும் பெங்கல் செரிமனியே பண்ணல. இதுக்கப்புறம் பையன் வந்தா பூனன்னு வைங்க, பொண்ணு வந்தா கிறிஸ்டின்னு வைங்க. ஏன் அவங்களுக்கு வேற பேர் நல்ல பேர் வைங்க. சரி ஜீவன் வைங்க. ஆம்பளை பேர்னா ஜீவனுங்க, அவ்வளவு பேர் ஜீவனேஸ்வரி. மனசுல நினைச்ச ஜீவனேஸ்வரின்னு சொல்லுவீங்கன்னு அப்படியே சொல்றீங்க. ஆமா அப்கோர்ஸ் நாங்களாம் மைண்ட் ரீடர். சரி தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி. இது வந்து ஒரு என்ன இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சு. பட் நீங்க வந்து இவ்வளவு டீடைலா சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. Okay. Thank you. And all the best in your pregnancy and congratulations. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க மூணு பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பாப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும், என் தங்கச்சிக்கும். அவங்க பேரு மதுப்பிரியா. அவங்களுக்கு ஹாய் சொல்லிருக்கேன். எல்லாரும் ஹாய் சொல்லிருக்கேன். ஹாய் மதுப்பிரியா பேர்ல இருந்தா சரி. அவங்க மூணு பேர்த்தையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் தோசை பாப்பாங்க. சோ அதான். Okay, thank you so much. Bye. சார் அந்த காலர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னாங்க. பட் அவங்களுக்கு பிள்ளை வந்து நம்ம பேர் வைப்பாங்க. என்ன வைக்காட்டியன் நல்லா இருக்கும். வச்சா நல்லா இருக்குமா? நாசமா போயிடும். ஏற்கனவே நம்ம சொர்க்கத்துல இடம் இல்ல. நம்ம அதான்டா சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு என்ன ஸ்டார்டிங்லயே சாவை பத்தி பேசிட்டு அவன் அவனா இங்க பாரு. நம்மளுக்கு அவங்க பிள்ளைக்கு வந்து நம்ம பேர் வைப்பாங்க இல்லையா தான் கேட்டேன். வேற நல்ல பேர். நியூ ஜெனரேஷன் பிள்ளைங்களா நியூ பேர் புது பேர். ஒரு 2 புது பேர் சொல்லுவோம். இதான் வந்து ஏன்ஷியன்ட் ட்ரெண்ட் வந்து இப்போ கொண்டு வரும் புதுசா. சரி பொட்டாட்டிக்கா மாத்தினே இல்லையா? மாத்திட்டேன். சூப்பரா இருக்கு. வேற கர்ட்டசி ஆஃப் ஈவன் சேகர். அது கேட்டு பெர்மிஷன் எடுத்துட்டியா? பெர்மிஷன் கேட்டியா? கேட்டேன். ஓகேடா. ஏன் பெர்மிஷன் இருக்கணும்? ஏன்னா நான் ஒருத்தவங்களோட என்னது அவங்க பாடின பாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுப்பா அந்த இடத்துக்கு ஆக்சுவலி நீ கேட்க வேண்டியது அந்த 3வது பாட்டு தான். ஆமா அதான் 3வது பாட்டு தான். அந்த பாட்டு எதுவுமே செக் பண்ணிட்டேன். அதான் எதுவுமே வரல. எதுவும் வரலையா? அப்போ 3 பாட்டு இஷ்யூ. ஒன்னோட டைட்டில் 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டு இருக்கு. அவன் டைட்டில் 3 பாட்டு இருக்கு. ஓ கண்டுபிடிங்க. என்ன கிடையாது. இந்த எபிசோட் வரும்போது எபிசோட் வந்திருக்கோம். ஆமா வரும்போது வந்திருக்கோம். சரி நம்மளுக்கு வந்து கடைசியா ஒரு மனிதன் கிறிஸ் கதை சொல்ல போறேன். ஆனா கிறிஸ் கதை சொல்ல முன்னாடி பூவனன் வந்து அவருக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிருக்கு. வச்சு செஞ்சல என்ன சொன்ன எனக்கே தெரியாது. பல முறையாக இன்று முதல் முறையாக கழுவி ஊத்தும் கண்ணன், ஆட்டி ஆட்டி மூந்தியிலே தெருக்கும் மன்னன், பின்னாலே சூத்தடி வாங்கி இப்போ முன்னாலே வாயடி வாங்கும் மன்னன், 50 வலிக்கே காட்டும் அவர் கண்ணன். அவர் 50 வலி காட்டுமா? காட்டி விட்டால் அவர் திறந்து விடுவான் என்று சொல்லும் ஒரு மன்னன், உளுந்து ஊம்பி எடுத்தும் கை போடும் கண்ணன்,
அவர் சிலுப்பும் சிலுக்கு போல் பட்டி எங்கள் கிரீஷ் காம கண்ணன் கிரீஷ் கே ட்ரிபிள் கே காமகண்ணன் கிரீஷ் காமக்கண்ணன் கிறிஸ் கே இனிமே பட்ட பேரு காமகண்ணன் கிரீஷ் காமக்கண்ணன் கிறிஸ் டேய் கந்தாரா கண்ணாடி தூங்கடா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு வேலி கண்ணா எஞ்சிருவாரா கண்ணு அப்பப்ப எந்திரிச்சிருவாரோ எஞ்சிடறாரு. சரி உன் கதை என்ன கதை இப்ப ஓகே இது வந்து துர்க்கிஷில் நடந்த ஒரு கதை. துர்க்கிஷ் Okay. அங்க அப்படி பாசிப்பட்டாங்க. அது யக்குசா. இந்த கதையில யாரா இருக்கான்? ரெண்டு பேர் தான். ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை பொம்பளை. ரிஸ்க் எடுக்க விரும்புறியா? சரி பல்ல இந்த வாட்டி நான் ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்றேன். சரி அப்ப பொண்ணு வந்து த்ரிஷா த்ரிஷா. ஆம்பளை வந்து நான் தான். ஓகே சோ இந்த கதையில வந்து இந்த வாரம் மட்டும் நல்ல கதையை சொன்ன அவனை சாவடிச்சிருவாங்க. அது கேயா இருந்துடா. இல்ல சாவறதுக்கு முன்ன அவர் பாடுவார்ல ஒண்ணு. அதான் உனக்கு அந்த மியூசிக் பாட்டுங்க. என்ன திடீர்னு மியூசிக் அந்த ட்ரெயின் சத்தம் வரும். மைண்ட் வாய்ஸ் வெளியே கேக்குது. ஓகே சோ இது வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார்கிட்ட? சோ த்ரிஷா கிட்ட இருந்து பூனனுக்கு வந்திருக்கு. சோ பூனன் பார்த்துட்டு என்ன அந்த நாய் இது திடீர்னு மெசேஜ் பண்ணுது அப்படின்னு வந்துருக்கு. இது நீ ஆட் பண்ண த்ரிஷா வந்து என்ன நாய் புரியல. இன்னும் ஆட் பண்ண மாதிரி போட்டுருச்சு. யாரு? கதையில நாய் என்ன மெசேஜ் பண்ணுதுன்னு போட்டுச்சா? சரி நாயின்னு சொல்லல. நம்ம வந்து அது பொண்ணு வந்து த்ரிஷா வேணாம். சீனின்னு அப்போ. ஏன்? அது ஷார்ட் ஃபார்ம்க்கு இல்ல த்ரிஷா. அவன் மாத்த மாட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ அப்போ ஏன் அப்படின்னு ஏன்னா அந்த கதையில் வந்து ஒரு ஃப்ளோ வரும் இது. ஸோ அப்போ த்ரிஷா வந்து சொல்லியிருக்கு இந்த மாதிரி நான் உன்னை இதில் இழுக்க வேணான்னு தான் இருந்தேன். ஆனா இதுல நீயா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு இல்ல. டிவிகே நீதான் போனியா? இழுக்க வேணாம் நினைச்சேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னை நான் இழுக்க வேண்டியதா போச்சு. I don't want you to be involved but somehow I got you involved. I'm so sorry for this. But even if you decided to not to help me it's fine அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. யாரு இவன் அப்படின்னு அந்த மெசேஜ்ல கொஞ்சம் ஹெல்பிங் மைண்ட் அந்த மெசேஜ்ல போட்டு இருடா சொல்லி முடிச்சிடுறேன் ஃபுல் கதை. பூனன் வந்து நீ ஹெல்ப் பண்ணலனா பரவாயில்ல. சாதாரண ஆளுக்கே அவ்வளவு ஹெல்ப் பண்ண. த்ரிஷா கேட்டடா if you don't help it's okay. அதனால தான் த்ரிஷா வந்து அவன பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுல வச்சிருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன எல்லா ஹெல்ப் பண்ற பொண்ணுக்கு நீ ஃப்ரெண்டா இருக்க? ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நரம்பு படைக்க மாட்டேது? ஏன்னா ஃப்ரெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுவான், பாய் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்ற. சோ சொல்லியிருக்கு இந்த மெசேஜ் நீ படிக்கிறப்ப நான் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருப்பேன். நீ வந்து என்னைய டைம் வேஸ்ட் பண்ணி நீ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேடாத. ஜஸ்ட் லிசன். இது நீ படிக்கும் போது மேபி உனக்கு வந்து நான் பிராங்க் பண்றேன், நான் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் இட். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீ அப்படியே பண்ணினா யூ மைட் see me again. பட் தாவனத்துல இவ்ளோ பெரிய மிஸ்டேக். பட் இப்போ நீ இதை நீ பண்ணலனா திஸ் இஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட், பட் திஸ் இஸ் a good bye. த்ரிஷாக்கு பை அனுப்பியா? நோ அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு வந்து அப்பயும் வந்து இது ஒரு பிராங்க், இதை பத்தி இந்த நாயை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். நாய் மேட்டர் தான் இப்படி உன் கதையில நாயின்னு வராதுன்னு எனக்கு தோணுது. நீயே இருக்க இந்த நாய் இந்த நாய் பேசுது. அந்த பூனன் பண்ற வேலை ஜீவன் பண்ற வேலை. ஸோ சொன்னதும் இவனுக்கும் கொஞ்சம் சந்தேகம், ஏன் திடீர்னு இப்படி மெசேஜ்? ஏன்னா இது வந்து டைம் செட் பண்ண மெசேஜ், ஸ்கெட்யூல் மெசேஜ். ஸோ இவனுக்கு ஓகே நீ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீ போ, உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நீ வந்து நீ எவ்வளவு சீக்கிரத்துக்கு போறியோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு நீ காப்பாத்தலாம் அசமா போயிடுவான். ஸோ இவனும் வந்துட்டு ஓகே சரி அவன் வந்து உடனே வந்து என்ன பண்ணானா சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம். அவன் ஃபோன் அடிச்சான், அந்த பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறான், ஃபோன் எடுக்கவே இல்லை, வாய்ஸ் மெயிலே போகுது. அது பூனன் மாதிரி தான் இருக்கு. ஃபோன் அடிச்சு பார்க்குறான், அவ்வளோ ஃபோன் அடிக்கிறான், வாய்ஸ் மெயில போகுது. இவனுக்கு சரி ஒண்ணுமே வந்து ரெஸ்பாண்ட் கிடைக்கல. சரி இது சொல்றத ஒரு விஜயாவது போய் வீட்டுல போய் பாப்போமே என்னதான் இருக்குன்னு அப்படின்னு பாப்போம். இருக்கு சார் இந்த இடத்த சொல்லிட்டு போனேன். சரி இந்தியா எங்க இருக்கு சார்? இந்தியா அங்க இருக்கு. கொஞ்ச தூரம் அந்த வேல போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. ஓகே இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நீ வந்து வீட்டுக்கு போனதுமே வந்து சொல்லியிருக்கு இந்த வீட்டு நீ என்ட்ரன்ஸ் பண்ணதும் நீ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வளைஞ்சிட்டு நீ ரைட் ஹேண்ட் சைட் போனோம். இது வந்து பேசிக்கலி வீடு இல்லை, இது ஒரு மாளிகை மாதிரி இருக்கு, பங்களோ மாதிரி இருக்கு. Actually he knows that she married to a very rich guy.
கல்யாணம் பண்ணதான் நீ போவியா? திரிஷா இந்த திரிஷா வந்து இந்த ஒரு பணக்கார பையனை அஜித் கல்யாணம் பண்ணிருக்கா. அஜித் அந்த போன்ல பேசுறதுதான் இவன். சோ விடாம ஷூட்டிங் பண்ணுவே நீ வந்து ஆனா இப்ப நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுல இருக்க. முக்கிய அது ஆட்டகத்தை வெளியான மாதிரி இருக்கு. Okay, so your sound effect, right? I'll be honest, your sound effect is sounds so real, right? நீ actually ஒரு வெப்சைட் திறக்கலாம். I feel like you have experienced it. I'm a good artist, you know. நீ சவுண்ட் கிளவுட் திறந்துடுறா உனக்கு. சவுண்ட் கிளவுடா? அதுல என்னது SFX ASMR. Actually நான் எல்லா SFXம் கொடுப்பேன். இப்போ வந்து ஓகே, அப்ப நான் உனக்கு டாஸ்க் வைக்கிறேன். ஒரு கழுதை, ஓகேவா, ஒரு கழுதை வந்து ஓடிட்டு இருக்கு. திடீர்னு வந்து முன்னுக்கு தண்ணி பத்திருச்சு. தண்ணி குடிக்க போது அந்த டைம்ல வந்து தடுக்கி உளுந்துருச்சு. உழுவும் போது அது பொண்டாட்டிக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப எப்படி சத்தம் போடும்? அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லு தம்பி. கழுதை புண்டை கேளிக்க, கழுதை புண்டை கேளிக்க. என்னடா சிச்சுவேஷன் இது? நடக்காது, மனசுலக்கே நடக்காதுடா இது. இப்ப நீ என்ன கழுதை கத்திட்டு இருக்க? அதுவே காரி துப்போம். ஓகே, சோ வீட்டுக்கு போனதும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவன் படிக்கிறான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. அந்த ஒரு எழுத்து இருக்கும், அந்த ஒரு மந்திர எழுத்து இருக்கும். அதை நீ 2 கையிலையும் நீ எழுதிக்கணும். அந்த கையில 2 அது சொல்லுது. இதெல்லாம் நீ இன்ஸ்ட்ரக்ஷன் நீ வந்து ஒண்ணு விடாம நீ ஃபாலோ பண்ணணும். நீ அந்த மந்திர எழுத்தை உன் கையில எழுதிக்கோ. சரி, எனக்கு ஒரு கொஸ்டின். அப்ப இந்த கையில எழுதணும், இந்த கையில எப்படி எழுதும்? அது இது லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எழுதணும். அது ஒழுங்கா வரலன்னா அது எனக்கு தெரியாதுல. சோ அவன் வந்து இந்த 2 எழுத்து வந்து கையில, மேபி அது ஈஸியா இருக்கலாம் ஒருவேளை, ஐ டோன்ட் நோ. சோ அது வந்து EMP-வா? DP. ஓ DP-யா? DP டா, TP. டத்தின் பூவனன். டத்தின் பூவனனா? என்னடா அது? ஜென்ரே மாத்திட்ட. சோ அதுல போட்டுருக்கு. நான் எப்போதும் அந்த ஒரு பாட் பத்தி நான் சொல்லுவேன்ல. அந்த பாட் வந்து ஏன்னா இவங்களுக்குள்ள உள்ள அது என்னன்னு தெரியாது. அந்த பாட் வந்து அது மேபி they have already discussed. ஓ நீங்க பேசிருக்கீங்க அத பத்தி. நிறைய பாட்ல பேசிருக்கோம். எந்த பாட்ல? இந்த பாட்ல பாட்லங்க. இப்பதான் யோசிச்ச பாட்ல. சோ அந்த பாட் வந்து நீ வந்து இந்த மந்திர எழுத்து எழுதிட்டு நீ ஒரு மந்திர வார்த்தையை சொல்லிட்டு நீ அதை தூக்கிட்டு, முக்கியமான விஷயம், அந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பார்க்காத. அதை தூக்கும் போது நீ அதை கீழே திருப்பி வைக்க கூடாது. And the thing is, நீ வந்து லைட் தட்டாம ஒரு விளக்குல தான், லைட் இது கேண்டல்ல மட்டும் தான் போக முடியும். என்னடா அது? கையில fuck the donkey situation he said is better than your situation. So இவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது it's like it too good to be like true. This is all like ridiculous. இதெல்லாம் வந்து நீ ridiculous I say. இதெல்லாம் பண்ணாதான் அவனுக்கு காப்பாத்து. அவனுக்கு இந்த டைம் வந்து again அவனுக்கு என்ன ரிமைண்டர் வந்துச்சுன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பிராங்க் பண்ற மாதிரி இருக்கும், நீ என்ன நம்பாத மாதிரி தான் இருக்கும். பட் trust me, அவனுக்கு என்ன அதுனா அது சொன்ன வார்த்தை, இதோட நான் கடைசியா என்ன பாப்பேன் அப்படின்னு சொன்னதுதான் அவனுக்கு வந்து அதுல விழுந்துட்டான்டா. மாமா பத்தி ஒண்ணு தெரியாது. நிஜமான பிராங்க்லாம் அவர் வந்து ரொம்ப சின்சியரா அடிச்சாரு. பிராங்க் மாதிரி இருக்கிறதெல்லாம் அவர் ஒரு மாசமா பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியல. இவரும் போயிட்டாரு. போயிட்டு அந்த பாட் எடுக்கிறாரு. பாட்டை எடுத்துட்டு சரி இவர் வந்து ஆக்சுவலி இந்த மந்திரம் வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசா கருதல. ரூல்ஸ் அவர் அதெல்லாம் வந்து பெருசா கண்டுக்கல. நான் போய் ஒரு அளவு நம்ம செய்வோம், அதான் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தனி தெரிச்சிருச்சா? என்னதா அப்படி தெரிச்சு வச்சிருக்க? Sorry guys, just a short commercial break. இவனும் வந்து ஓகே இதெல்லாம் ஒரு ராஃபா படிச்சுட்டு ஓகே கேண்டில் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு ரூம்ல போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து அந்த லெட்டர்ல தான் அந்த அந்த இதெல்லாம் இருக்கலாம் இன்னொரு ரூல்ஸ். ஓகே, ஸோ அங்கே அதில் படிச்சுட்டு ஓகே மிஸ்டர் பீஸ் வீடியோல இருக்கானா? ஸோ ஏன்னா அடுத்தது ரூல்ஸா அவன் போயிட்டு அந்த ரூமை பார்த்துருக்கான். ரூம்ல வந்து இட்ஸ் எம்டி ரூம், கம்ப்ளீட்லி எம்டி. ஒரு நடு ரூம்ல அந்த பாட் மட்டும் இருக்கு. ஓகே ஓகே இப்போ என்னன்னா அவன் வந்து அதை 3 வாட்டி சுத்திட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தென் அவன் வந்து அது உள்ளுக்கு பார்க்க கூடாது. ஆனா அது உள்ளுக்கு பார்க்காம அவன் தூக்கணும்.
ஸோ இப்படி நீ குனிஞ்சினா நீ அதை பார்த்துடுவ. The thing is it's a curse. ஓகே You cannot look into that hole. ஹோலை பார்க்கக்கூடாது. ஹோலை பார்க்காம போடணும். I'll try my best. நிறைய போட்டிருக்கான். பார்க்காம போட்டதுனால தான் பிரச்சனை வந்துச்சு. எனக்கும் இந்த ஷான்னு வரதுக்கு ஒத்தே வர மாட்டேன். ஷாலுமா ஸோ அவன் வந்து எப்படி தூக்கணும்னா இப்படி தூக்கணும். அம்மா இப்படி தூக்க கூடாது. அம்மா இப்படி தான் தூக்கணும். ஸோ அவன் வந்து இப்படி குனிஞ்சிக்கிட்டு நீ அதான் சொல்லி அந்த கதையில அதுலயே சொல்லியிருக்க அந்த ரூல்ஸ்லயே நீ ஸ்குவாட் பண்ணிட்டு அந்த தப்பி தவறி அந்த இடத்து உள்ளுக்கு மட்டும் கை விட்டுறாத, நீ பாத்துறாத அப்படின்னு. அது ஓட்டக்குள்ள கை விட்டுறாத. இது ஓட்டக்குள்ளையா? ஸோ அந்த போட்டை வந்து அவன் தூக்கிட்டான். தூக்கிட்டு the thing is நீ திருப்பி கீழே வைக்க முடியாது. இப்போ என்னன்னா பைபிள் மறந்துட்டான். கேண்டில் வந்து அவன் கையில கீழே மட்டும் தான் இருக்கு, பாதியிலாம் கேண்டில் பத்த வைக்கல. அவன் சொன்னா buy a set of candle and light up your way. பைபிள்ல கேண்டில் தூக்கிட்டு வந்துட்டு கீழே வச்சுட்டு ஓடிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் உன்கிட்ட சொன்னேன், அது கூட ஒழுங்கா படப்படல. பாய் செட்னு நான் அந்த செட்டை விட்டேன். ஸோ இப்போ எப்படி அவன் வந்து அந்த கேண்டில் தூக்க முடியாது, இது பரவாயில்ல. அப்படியும் வந்து அவங்க ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பிகாஸ் த பாட் இஸ் நாட் லைக் திஸ் ஸ்மால், இட்ஸ் குவைட் பிக் பாட். நான் தான் வந்து இப்படி இந்த கதைக்கு இப்படி காமிக்கிறேன், பட் இட்ஸ் ஆக்சுவலி ஹியூஜ் பாட். ஸோ அது வந்து இட்ஸ் ஹெவி, ஏன்னா அது வந்து மெட்டல்ல ஏதோ காப்பரோ ஏதோ ஒன்று, பட் ஐ லுக்ஸ் லைக் பாட்லா, பிக் பாட். ஸோ அதை தூக்கிட்டு அவன் வந்து அந்த இதெல்லாம் தாண்டி ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீ இது எடுக்கும் போது யூ வில் ஹியர் அ லாட் ஆஃப் வாய்ஸ். நீ உனக்கு வாய்ஸ் கேட்கும், நிறைய பேருங்க நீ சொல்லி சத்தம் கூப்பிடும். நீ எந்த இடத்துலயும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாத, உன்னை தொட்டு இழுக்குங்க. none of this is actually they can do anything to you. ஒருவேளை உனக்கு பூல் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா just keep say the chant, do not எப்படின்னா நீ ஒரு கட்டத்துல கூட நீ அதுக்கு அப்படி இழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி நின்று பார்க்க கூடாது. பேசிக்கலி யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் these things doesn't exist. So no matter what you do, just don't lose focus. Yeah. கப்பு முக்கியம் பிகிலே, கப்பு முக்கியம். கான்சென்ட்ரேட் படு. சோ இழுத்தாலும் ஏ புண்ட குட்றாய் போட்ட டேய் சுன்னி, டேய் தேவடவான, அங்க பாரு த்ரிஷா நிக்குது. திருச்சா போட்டு அங்க பாரு அஜித் குமார் அங்க போயிட்டு இருக்காரு. அஜித் போட்டுட்டு இருக்காரு. அஜித் போட்டுட்டு சிரிச்சிட்டேன். அதுக்கு லிஸ்ட்ல நான் சிரிப்பேன், பார்க்கறத கூடாது. சரி பார்க்காத. சோ அந்த மாதிரி வந்து அதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. சோ இவன் வந்து அத ஃபோக்கஸ் நீ என்ன ஃபோக்கஸ் பண்ற? சோ பாட் வந்து நீ தூக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னா போற வழியில கதவு சாத்திடுச்சு, 2-3 கதவு சாத்திட்டே போகுது. ஏய் டிஸ்ட்ராக்ட் ஆகாத. இப்போ என்னன்னா உனக்கு டைம் டிலே ஆகும். யூ ஹேவ் டு கோ as soon as possible. இப்போ வந்து என்னன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல once you leave this place நீ இத கடலுக்கு எடுத்துட்டு போணும். கடலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த இத கடல்ல ஊத்திட்டு அதுக்குள்ள வந்து என்னமோ இருக்கு, அது கடல்ல நீ ஊத்திட்டு இந்த பாட்டை வந்து நீ கடல்ல விட்டுறணும். போய் சொல்லிக்கிறேன், நான் இவ்வளவு பண்றது ஒரே ஒரு காரணம் தான், திரிஷான்னு பேர்னால. வேற எவனாச்சும் இருந்தா அடச்சி போடு. லோ நீ ஷாக்கே விட மாட்டே. இது த்ரிஷா 3 ஷா இருக்கு. சோ இந்த மாளிகையில இருக்கும்போது the pot வந்து அவன் தூக்கிட்டே போனல, does he have to not look at the pot until he throw it to the correct? Like if it's like the இப்போ வந்து நம்ம கேல இருக்கோம், பீடில இருக்கோம், அவன் pot பிடிச்சிட்டே இருக்கணுமா? correct. the fuck? Yeah, that's the thing. ஏன்னா அவ்வளோ ஈஸியா இருந்துச்சுன்னா உனக்கு அந்த விஷ் கிடைக்காது. பேசிக் அதுக்கு கதை நான் வரேன், ஏன் அந்த கதை இருக்கு, ஏன் அது அப்படின்னு. ஸோ பேசிக்கலி இந்த பாட்ல வந்து ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்விட் வந்து போர் ஆகக்கூடாது. அது ஒரு சொட்டு வெளியாயிட்டா கூட both of them will be dead. So let's say Kerry, I cannot put it down again, right? Yeah, you cannot. But what if I put it on the table? நீ வைக்கவே நீ முடியாது. உன் உடம்பு விட்டு அது வெளியாகக்கூடாது. Like you can hold one hand but you cannot. So if I put it on my but the thing is too heavy. நீ வந்து ஒரு கையில பிடிக்கிறதுக்கு உனக்கு சாத்தியம் இல்ல. நீ எப்படி 2 கையில No, if பிடிச்சா? I put it, I'll rest it on my lap. You can. Yeah. So I just cannot put it anywhere. That's why that's how he drive, because அவன் காடியில போய் ஏறிட்டு இப்ப மடியில வச்சிட்டு தான் அவன் காடி ஓட்டணும். சோ அவன் இந்த இது அதான் செத்து போட்டடா. எதுக்குடா இவ்வளவு மனது? No, த்ரிஷா கண்டியவா? இட்ஸ் ஓகே நம்ம fuck த்ரிஷா டி. No, of course I will, but no. இல்ல அது ஏற்கனவே கல்யாணம் பண்ணிடுச்சு, புருஷன் இருக்குல்ல இந்த கதையில. இல்ல என்ன ஒரு விஷயம்னா, இந்த பாட் அவன் தூக்கிட்டால, எப்படி நீ பார்க்காம ஓட்டுவ? The thing is நான் தான் பார்க்க கூடாதுல. நீ பார்க்க கூடாது, அது ஒழுவும் கூடாது. நீ ஏதோ ஸ்பீட் பம்ப்ல போயிட்டு அது ஒளிடுச்சு நீ பாத்துட்டீனா 15லயே ஓட்டுவேன். 15 ஓட்டுறது ஓகே. இதுதான் அவன் நினைச்சான். ஒரு கட்டத்துல அவன் வந்து கேட் அவுட் வழியா கதவு வந்து ஒரு கதவா திறந்துட்டு இருக்கும்போது he can see ஒரு 8
feet tall ஒரு உருவம் standing and walking towards him. அவன் திறந்து ஒண்ணா போயிட்டு இருக்கான். But the thing is அவதான் சொன்னால you cannot look at anything that is வர்றது. நீ அதை acknowledge பண்ண கூடாது. நீ acknowledge பண்ணிட்டீனா அவ அந்த கதையில போட்டுருக்கா you have to 3 வாட்டி திருப்பி சொல்லிருக்கா listen carefully. I'm repeating again, listen carefully. You do not entertain anything that you see. அந்த அவன் கடை பிடிச்சி அவனு சொல்லிட்டு அவன் வந்து ஓகே ஃபக் சொல்லிட்டு ஒரு இதா திறந்துட்டு அவன் கேட்டை தாண்டிட்டு வெளியே அவருக்கு then he can see there are so many distractions happening. அதே மாதிரி காடியில் ஏறிட்டானா நான் ஆன் த வேல போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து சில விஷயம் தோணுது ஓகே இது ஒழுவுதா பிகாஸ் he can hear the water is like splashing so ஒளியுமா வெளியாயிருமா அந்த இதுல but he can keep telling to himself do not look. But can he cover it with something? No, you cannot. இப்போ அவன் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து he saw someone cross the road. அவன் இப்படி வளைச்சிட்டு திருப்பி வளர்க்கும் போது he feel fuck அது வெளியாயிடுச்சு. இப்போ அவன் பார்க்கணும்னு அது வெளியானாலும் பரவாயில்ல நான் பார்க்க வேணாம். அவன் வந்து ஓகே அது வெளியானாலும் பரவாயில்ல நான் பார்க்க வேணாம். The thing is he doesn't believe in this thing that much. But the thing is ஒரு ஃப்ரெண்டோட உயிர் வந்து த்ரிஷா வந்து உயிர் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஞாபகம் வச்சுங்க த்ரிஷான்னு ஷானு பேர் வச்சாலும் போதும் தலைவன் வந்துருவான். ஸோ அவன் வந்து கடலுக்கு இந்த ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது கடைசி இதுல வந்து அவன் அந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு அவன் அந்த மந்திரத்தை பேசலாம். இப்பதான் அவன் வந்து கடல் இப்பதான் இறக்குறான். மந்திரத்தை எடுத்து படிக்கும் போது தான் அவன் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்றான். அவன் கையை பாக்குறான். அவன் அந்த மந்திரத்தை எழுதல அதுல போட்டிருக்கு. அவன் மந்திரத்தை எழுதல திருப்பி அங்க போனானே நோ he's fucked. ஒரே ஒரு வேலை சொன்னேன் த்ரிஷா கபத்திருக்கு. No, the thing is early time when he was about to do all these things அவன் வந்து இத ரொம்ப சீரியஸா எடுக்கல. It's like இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போடலாம் as keep doing அது சொன்னதெல்லாம் நடக்குது. அந்த வீட்ல உனக்கு இதெல்லாம் பேச சத்தம் கேட்கும். அது ஒரு விஷயமும் அங்க வந்து அமானுஷமா நடக்கும். நீ எதுவுமே கண்டுக்காதன்னு சொல்லும்போது அவன் அது ஃபீல் பண்ணும்போது ஓ fuck அப்ப இது உண்மையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பதான் அது சீரியஸா எடுக்க பாக்குறான். Then only he like fuck இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து he realized நான் எழுதல. But the thing is இவன் அந்த போட்டை தூக்கி வச்சிட்டான். அடுத்த நிமிஷமே வந்து த்ரிஷா போச்சு. இல்ல he started to couldn't breathe. He started to feel tired. அது கொஞ்சமா அவன வந்து விஷன்லாம் இதாவுது மங்கலாவுது. His body is getting heavier. Like உனக்கு வந்து ஒரு ஆள் புடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? So basically you are possessed by the thing. You got take over by the thing. So என்னன்னா இப்பதான் வந்து அது அவனுக்கு அந்த கதை ஆக்சுவலி அவனுக்கு புரியுது ஏன் என்ன அதுன்னு. இது அவன்கிட்ட இப்ப அது பொழைச்சிச்சு. இவன் தான் அந்த த்ரிஷா கணி சாப்பிடுறான். ஒரு மனுஷன் ஒரு தடவை சாவலாம். ஏன்னா அந்த பிள்ளை வந்துட்டு இவனை வந்து தேடி வந்து பார்க்கும்போது she is actually hospital, she discharged. ஏன்னா அது வந்து கோமால இருந்துச்சு. ஸோ அது வெளியாகி வந்து இவனை தேடி பார்க்கும்போது he was in the coma. அப்ப அவன் வந்து ஒரே மாதிரி நடக்கின்றது. அப்ப அவன் மெசேஜ்ல எல்லாத்தையும் சொல்லி கடைசியா வந்து மெசேஜ் பண்ணி சொல்லிட்டான் இந்த மாதிரி வந்து நீ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ஃபக்ட் அப் பண்ணிட்டேன். பட் ஐ ஹோப் அட்லீஸ்ட் யூ வில் பி சேஃப்ட். இதுக்கப்புறம் நான் இருப்பேன்னு தெரியல. நீ சொன்ன மாதிரியே உனக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடக்குது இப்ப. ஸோ அட்லீஸ்ட் யூ வில் பி ஹாப்பி. தட்ஸ் குட் இனஃப் ஃபார் மீ. இந்த கேரக்டருக்கு உனக்கு அவ்வளவு சம்பந்தம் இருக்குது. அடிச்சு கூட பாக்கலடா. நான் எது கூட பாக்கல. நீ இத கேப்பேன்னு நான் நினைச்சேன் அவன் கேட்பான் அப்படின்னு. நாயே சொல்லி கடைசியில நாயா மாறிட்டியே. குத்துங்க ஏஜம்மா குத்துங்க. சோ இவென்ச்சுவலி அவ வந்து சொன்னா படிச்சு சொன்ன மரமண்டே அப்படின்டா. அவனே இது எனக்கு என்னமோ நான் ரைமிங் நடந்துச்சு. மரமண்டே தேவடியா பண்ணேன். அறிவு இருக்கா எழுதுன்னு சொன்னேன். ஒரு மந்திரத்தை எழுதினா வாழ்க்கை போட வேண்டியத போடலையே. ஏன் எழுதல நீ? நான் த்ரிஷா நான் ஹெல்பிங் மைண்ட் செட்ரா. அப்படி இறங்கிரும் நான் இதை பார்க்க மாட்டேன். தெரியும் கடத்துல அவங்களும் ஒண்ணு கணக்கு மாட்டாங்க. அதோட ஓகே அப்பதான் வந்து அவ வந்து இந்த உண்மையை சொல்றா அந்த கதையில. என்னை மன்னிச்சிரு, இது வந்து என்னோட சுயநலத்தினால உன்னை வந்து the thing is how in the rich ஆன house எப்படி எடுத்தானா she actually deal with the jinn to get the house. ஏன்னா அவளுக்கு அந்த வீடு வேணும், அந்த பணக்கார வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு அந்த வயசானவன ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு அவனை போட்டு தள்ளிட்டாளா. அவனோட சொத்தை எடுத்து தான் இந்த ஜின். the thing is இது வந்து ஒரு அல்லாவுடின் ஜின் கதை மாதிரி.
ஓகே. ஸோ எப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆன்டி கடையில் போய் பார்த்துருக்காங்க, இந்த பாட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷி ரியலைஸ் தட் பாட் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் டு ஹர் அண்ட் அதுலேருந்து வந்து ஷி கம்யூனிகேட் அண்ட் ஷி ஸ்டார்டட் டு ஆஸ்க் ஃபார் விஷஸ் அண்ட் ஷீஸ் இட் ஹேப்பன்ஸ். அவ கடைசியா கேட்ட ஒரு விஷயம் வந்து பெருசா எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை வேணும்ன்றது தான் இந்த இது அதுக்கு. ஆனா இதுல என்னன்னா என்ன வேணும்ன்றது ஒண்ணுமே அது கேட்கல. So it's like அது என்ன கேக்கல. the jinn is have never communicated like what really the jinn want. அப்ப இவன் நினைச்சிட்டா இதெல்லாம் கேட்டு தான் கொடுக்குது கடவுள் மாதிரி அப்படின்ட்டு. But eventually only she realized the thing is that you can have everything but you cannot have yourself. நீ வந்து நீ உன்னோட லைஃப் எல்லாமே உனக்கு கிடைக்கும், ஆனா நீ அனுபவிக்க முடியாது. நீ அனுபவிக்க முடியாது. சோ அதனால அவ லக்ஸரியா இருந்தாலும் அவ சீக்கா தான் இருப்பா. ஆனா இப்ப என்னன்னா இவனோட டைம் வந்து இவன் சீக்காவே இருந்து செத்துருவான். ஆனா இவளோட இதை எடுத்ததுனால he cannot, ஏன்னா இவளோட சாவை இவன் எடுத்துக்கிட்டான். நீ ஹெல்பிங் மைண்ட் செட் பண்ணல, செல்ஃப் சாக்ரிஃபைஸ். நான் அப்ப சூசைட் பாம். நீ சூசைட் பம்பர் கூட இல்ல, சூசைட் பம்பர் அவன் தெரிஞ்சு பண்ணுவான் தெரியாம. நீ தெரியாம சூத்தடி வாங்கிட்டு இருக்க. நான் வந்து ஒரு ஆபீஸ் ரூம் போயிட்டு சூத்தடி வாங்கி இருக்கேன். எல்பிலா கிட்டத்தட்ட அப்படிதான். எல்பினா லூசு புண்டை. எஸ் கரெக்ட். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த கிளி கட்டு நானும் போன வருஷம் இந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ கடைசியா என்ன நினைச்சுன்னா அவளுக்கு அந்த ஜின்னு வாழ்க்கையும் கிடைச்சிருச்சு. அந்த ஜின்னு விட்டு வாழ்க்கை கிடைச்சிச்சு. அதுக்கு பதிலாக ஒரு பரமட்டை செத்துட்டான். செத்து போயிட்டான். அந்த கல்யாணம் பண்ணணும் அவனும் செத்துட்டான். அவ வந்து நல்லா தான் வாழ்றான். இதே கிட்டத்துக்கு இப்படிதான் நடக்குது. என்னடா எல்லா இடத்துலயும் உனக்கு அப்படியே நடக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவதான் எல்லா வேலையும் எல்லா கர்மத்தையும் தான் அவதான் பண்ணா. அதுவும் தெரியுது. அவ ஜாலியா இருக்கு. அஞ்சல வச்சாவோ நீ அது கூட பண்ண முடியாது. ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இது வேலையா? அவன் வந்து 2 கையும் வழங்காம செத்து போனான். நீ கையை ஆட்ட முடியாது. இப்படி கால் இருக்குடா. இந்த 2 கை போனாலும் டால்பின் மாதிரி அடிச்சிட்டே போவான். நீ கப்பு வந்து நீ வந்து நொங்கு சாப்பிட்டவன் ஓடி போயிட்டான், அதை நோண்டி பார்த்தவன் மாட்டிக்கிட்டான். அது நீதான். இது ஒரு பழமொழி. ஆமா, இது தீராஞ்சர் சொல்லுது. தீராஞ்சர் சொன்னதா? எனக்கே இந்த பழமொழி தெரியுது. நான் கேள்வி நொங்கு சாப்பிட்டவன் ஒருத்தனா? நொங்கு சாப்பிட்டவன் ஓடி விட்டான், அதை நோண்டி பார்த்தவன் மாட்டிக்கிட்டான். அது புதுசா இது கோழிக்கு தான் தெரியும் அது ஒரு குண்டி வெளியே. ஓ, முட்டோடுற கோழிக்கு தான். இல்ல ஆனா இது இல்ல, இது இந்த பழமொழி அது இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா நொங்கு சாப்பிட்டவன் அவன் நல்லா. ஓ, இதுல அந்த மலாயில இருக்குமே என்னது லெம்பு புஞ்சா சப்பி லெம்பு புஞ்சா சுசு. துர்க்கிஷ்ல அவன் போயிட்டான் ஹெல்ப் பண்ணி. இது துர்க்கிஷ்ல ஒரு நடந்த ஒரு கதை. ஆனா இது வந்து ரஷ்யால எடுத்திருக்கு. நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் நடக்கல. நடந்திருக்கு. நான் பார்த்திருக்கேன். லைஃபா பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தர் தப்பிச்சுட்டான். அதுல ரொம்ப தப்பிச்சிட்டான். ஆனா 1 மாசம் வாங்கி கேட்டான். 1.5 மாசம் இல்ல 3 மாசம் வாங்கி கேட்டான். அதுல அவன் காடி போச்சே. அது ஏன் மனசு ஒரே புண்ணா இருக்கு. அதான் அப்பயே சொன்னாங்க கிளம்புன்னு ஒரு இடத்துல சொன்னாங்க. கேட்டானா ஒன்னதான். சோ கேட்டனான்னு சொல்லல. இந்த வாரம் எபிசோடு ஒரு சுவாரஸ்யமான எபிசோடு இருந்துச்சு. சோ உங்களை கூட சீக்கிரம் லைவ் ஷோல பண்ண போறோம். அது நீங்க உங்களை மீட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேக் அது சொன்னா கூகுள் டாக்ல லிங்க்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை ரீச் ஆப்பாடும். அதுவரை விடைபெறுது என் பேர் ஜீவன். என் பேர் கிரிஷ். ஐம் டாவி போனன். See you in the next one. Share.